16 ஒருவர் கூட பார்ப்பனர் அல்லாதவர் இல்லை, 17 ஒருவன் கூட பார்ப்பனர் இல்லை. 100 ஆண்டு காலம் 1916 2016 இடையில் என்ன நடந்தது? அதுதான் திராவிடர் இயக்கத்தின் சாதனை. இடையில் என்ன நடந்தது? ஒருத்தன் கூட இல்லையே, நம்மால ஒருத்தன் கூட இல்லையே அவாளு 2016 என்ன நடந்தது இடையில்? இதை நாம் விளக்கி சொல்ல தவறிவிட்டோம். பார்ப்பனர்களுக்கு அவர் மேல வேற என்ன கோவம்? இவன் கொஞ்ச நாள் விட்டா நம்மள புற முடிச்சிருவான்னு நினைச்சான். அதுக்கு முந்தைய ராஜாஜி 67 சொல்லிட்டார், இது பார்ப்பனர் வாழ தகுதி இல்லாத நாடு என்று சொன்னார்கள். பெரியார் சொன்னாரு, எப்ப போறீங்க? வழி அனுப்புவா நடத்துறோம். ராஜாஜின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, அவர் நம்மால கூட புகழ்ந்தாங்க. அவருக்கு மூதறிஞர் என்று சொன்னார்கள். உடம்பெல்லாம் மூளைனாங்க. இப்போ பெரியார் சொன்னார், தலையில் இருந்தால் தான் மூளை, உடம்பெல்லாம் இருந்ததுன்னா நோய் எதுன்னு சொன்னார். கலைஞர் பார்த்தார், இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணுமே அப்படின்ட்டு ஒரு சக்கரவர்த்தி திருமகன்னா இவர் சக்கரவர்த்தியின் திருமகன் எழுதினார். ஏன்னா ராஜாஜி அவங்க அப்பா பேர் சக்கரவர்த்தி. இந்தியாவில் அவசர நிலை நடவடிக்கைகளை கண்டித்து நடந்த முதல் கண்டன ஊர்வலம் அதுதான். வேற யாரும் நடக்கல, இந்தியா முழுக்க நடக்கல, எல்லாம் இங்க ஓடியாந்துட்டான். பெரியார் சொல்லுவார், உச்சநீதிமன்றம் உலகத்திலே சிறந்த அறிவாளிகளுக்கு இடமா உச்சநீதிமன்றம், அதுக்கு மேல அப்பீலுக்கு வேற கோர்ட்ல, அதனால அது பெரிய கோர்ட், அவ்வளவுதான். பைத்தியகார கூட்டம் பேசிட்டு தெரியுது. திருட்டு ரயில் ஏறி வந்தாரா பைத்தியகாரா? 52ல கார் வச்சிருந்தவர் அவர் தான். திமுகவில் ரத்தநாளத்துக்கு அறுவை சிகிச்சை, வாஸ்குலர் சர்ஜரி, அதை பற்றிய பாடம் கலைஞர் கொண்டு வரணும்னு இருக்காரு. அது எங்க பிடித்தாரோ. வங்காளத்தில் இருக்கவருக்கு தெரியுது தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் எப்படி இருந்தாருன்னு. ஆனா இங்க இருக்கவனுக்கு ஏன் தெரியல? மாமன்னர்கள்லாம் சொல்றாங்க. பெரியார் கோபமாக சொன்னார், இந்த சேர சோழ பாண்டிய ஆண்டானே எவனாவது நம்ம மக்களுக்கு கல்வி கொடுத்துருக்கானான்னு கேட்டார். ஒரு பள்ளிக்கூடம் கட்டினானான்னு கேட்டார். இவங்க வந்தாதான் மாவட்ட தலைநகரில் அரசு மருத்துவமனை கட்டுவாங்களாம். 2014 நமக்கு 1970 எல்லா ஒன்றியத்திலும் ஆரம்ப சுகாதார நிலையம் வந்துருச்சு, மருத்துவர்லாம் போட்டாங்க. ஆனா 2014 இவங்க கொடுக்கிற உறுதிமொழி என்பது, நான் ஆட்சிக்கு வந்தா கட்டுவேன். அப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள், தமிழ்நாட்டோட அதை ஒப்பிட்டு பாருங்களேன். 50 ஆண்டுகள் பின்னால் இருக்கிறார். இந்த சட்டம் நமக்கு பாதகமாக இருக்கும் என்று கருதி ரத்து செய்தவர் தூய்மையானவர். வாடா நீ விசாரிச்சுக்க நீதிமன்றம் வேண்டாம்னு சொல்றவர் ஊழல்வாதியாக இப்போது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, திராவிட அரசியலின் பெருமைமிகு அடையாளம் கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் சூலூர் பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கருத்துரையாற்றி கலைஞரின் பெருமிகு அடையாளத்தை விளக்கமாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில மாணவரணி தலைவர் அன்பு நண்பர் ராஜீவ்காந்தி அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தின் பொருளாளர் அண்ணன் துரைசாமி அவர்களே, கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அன்புக்குரிய அசோக் பாபு ஆறுக்குட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற 33வது வார்டு வட்டச் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்டச் செயலாளர் தன்ராஜ் அவர்களே, 34வது வட்டத்தின் செயலாளர் காளிதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பறை இசையை இசைத்து ஒரு எழுச்சியை உருவாக்கி விடைபெற்று சென்றிருக்கிற நிமிர்வு கலைக்குழுக்கின் அன்புக்குள்ளே தோழர்களே, இந்த நிகழ்ச்சியில் இயக்க பாடல்களை இசைத்து பாடிய எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் புரட்சி தமிழன் அவர்களே, மாநகர அமைப்பாளர் தோழர் கிருஷ்ணன் அவர்களே, பெரியார் பிஞ்சு தமிழினி அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு இயக்கங்களின் பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் என்பான வணக்கங்கள். இன்று கலைஞருடைய 100ஆண்டு விழா என்ற அடிப்படையில் நம்முடைய திராவிடர் இயக்கம் இன்னும் அழுத்தமாக தமிழ்நாட்டில் தன்னுடைய சாதனைகளை எடுத்து விளக்கவில்லையோ, நம்முடைய பெருமைமிகு அடையாளமாக சொல்லி 5 முறை முதலமைச்சராக இருந்த ஆட்சி புரிந்த கலைஞர் அவருடைய சாதனைகளை குறிப்பாக நாம் எடுத்துக்கு விளக்கவில்லையோ என்ற ஆதங்கம் எப்போதும் நம்மிடையே உண்டு. அது எப்போது அதை பற்றி மிக அதிகமாக பேசப்பட்டதென்றால், கலைஞர் அவர்கள் இயலாமல் நோயில் படுக்கையாகி போன பின்னால் தான் ஏடுகள் எல்லாம் எழுதின. கலைஞர் என்னென்ன சாதித்தார் என்று எழுதின. அவருடைய மறைவுக்கு பின்னால் நடந்த அந்த இறுதி ஊர்வலத்தில்
எண்ணி பார்த்ததில்லை யாரும். ஏதோ இளைஞர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிடர் இயக்கத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்று கருதிய போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்ததும், அதை தொடர்ந்து பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துகிற போது தங்கள் தங்கள் துறையில் அவர் ஆற்றிய பணிகளை பற்றி எடுத்து சொன்னபோதுதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு கலைஞரை பற்றி அறிந்து கொள்ள முடிந்தது. அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு சாதனையை செய்து வந்தவராகத்தான் இருந்திருக்கிறார். நாம் தான் அதை எடுத்து சொல்ல மறந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மையில் நாம் சொல்ல வேண்டிய செய்தி. திராவிடர் இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடங்குவதல்ல, திராவிடர் கழகத்தில் தொடங்குவதல்ல. சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்னால் பார்ப்பனலாதார் இயக்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதனுடைய தலைவராக அப்போது உருவாக்கப்பட்ட அந்த தென்னிந்தியர் நல உரிமை சங்கத்தின் தலைவர்கள், அவர்களிலிருந்து நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தங்களுடைய ஒரு அமைப்பை தொடங்குகிற போது நாம் யாருக்காக இந்த அமைப்பை தொடங்குகிறோம் என்று தங்களுடைய இலக்கு மாந்தரலாக யாரை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அவர்கள் தொடங்கியவர்கள்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல. சர்பிடி தியாகராயர், அவர் சென்னை மேயராக இருந்தவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர். சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், தென்னிந்திய வர்த்தகர் சங்கம் உருவாக்கியவரும் அவர், கடைசி வரை தலைவராக இருந்தவரும் அவர்தான். ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். இந்த நாட்டுக்கு வேல்ஸ் இளவரசர், பின்னால 8ஆம் எட்வர்டாக ஆனவர், வந்தபோது கூட வரவேற்பதற்காக சொல்லுகிறார்கள், நீங்கள் வரவேற்க வேண்டும். வரவேற்கலாம், ஏன்னா ஒரு மேயர் அப்போது. ஆனால் அதற்கு பின்னால் ஆளுநர் சொல்லுகிறார், இல்லை சில உடை கட்டுப்பாடுகள் இருக்கிறது, கருப்புடை அணிந்திருக்க வேண்டும், அங்கி அணிந்து வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். முடிந்தால் நான் இப்போது அணிந்திருக்கிற அடையோடு வரவேற்க தயாராக இருக்கிறேன். இல்லை என்றால் துணை மேயரை அழைத்து கொண்டு செல்லுங்கள், அவர் வேண்டுமானால் ஒப்பிடலாம், நான் மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் வெள்ளுடை வேந்தர் என்று சொல்லப்பட்டவர். அதற்கு பின்னால் அரசு இணங்கி வந்தது, சரி உங்களுடையிலே வரவேறுங்கள். ஒரு தன்மானமிக்க தலைவர் அவர். அடுத்து டிஎம் நாயர், அவர் இங்கே சட்டம் மருத்துவம் முடித்து, எம்டி முடித்து, அதற்கு மேல் இஎன்டி சிறப்பு மருத்துவம் பிரான்ஸில் படித்து, மருத்துவராகவே இங்கிலாந்தில் பலகாலம் பணியாற்றி அதற்கப்புறம் இந்தியாவுக்கு சேர்ந்தவர். டாக்டர் சி நடேசனர், முதல்ல நம்முடைய பிள்ளைகள் நகரை நோக்கி கல்லூரி படிப்புக்கு வருகிறார்கள், தங்குவதற்கு இடமில்லை, அதனால் பலர் வருவதில்லை. உறவினர் இருந்தால் உறவினர் வீட்டு தங்கி படிக்கலாம். அப்போது கிராமத்தில் இருக்கிற நம்மை போட உழைக்கும் மக்களுடைய உறவினர் எத்தனை பேர் சென்னையில் வாழ்ந்திருப்போம். வாழ்ந்திருந்தாலும் ஒருவரை விருந்தாளியாக வைத்துக்கொண்டு 3 ஆண்டுகளாக வைப்பதற்கு யார் தயாராக இருந்தார்கள்? விடுதிகள் இல்லாத காலம், உணவு விடுதி பார்ப்பனர்கள் நடத்திய காலம். உள்ளே போய் உட்கார்ந்து சாப்பிட அனுமதிக்க மாட்டார்கள், வெளியே உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், அல்லது சோறு எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது சாப்பிட்டுக்கணும். அப்போதுதான் திராவிடர் இல்லம், திராவிடியன் ஹோம் என்று ஆரம்பித்து எல்லோரும் இங்கே இலவசமாக தங்கிக் கொள்ளலாம், கல்லூரிக்கு போங்கள். தன்னுடைய ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு மருத்துவர் தன்னுடைய வண்டி எடுத்து திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்கிறார். இங்கு யாராவது கல்லூரி படிக்கிற மாணவர்கள் இருக்கிறார் என்று தேடி தேடி மாணவர்களை, பார்ப்பனல்லாத மாணவர்கள், பாப்பான் தான் படிக்கிறதுக்குன்னு அவனுக்குனே ஒதுக்கி விட்டதாக கருதி கொண்டிருப்போனாயிற்று, பார்ப்பனல்லாத மாணவர்களை ஒவ்வொருவராக அழைத்து தங்கி படிக்க செய்தவர். அவருக்கு அவசியம் இல்லை, ஒரு மருத்துவர் தான் பணம் சம்பாதித்து கொண்டே போகலாம், அதை நினைக்கல. வார இறுதியில் ஓய்வு இருக்கிற போதெல்லாம் தன்னுடைய வண்டி, தன் சொந்த செலவில் போய் மாணவர்களை அழைத்து படிக்க செய்தவர். இப்படிப்பட்ட அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள், சரேட்டி பன்னீர்செல்வம் பாரிஸ்டர், அவரு இங்கிலாந்தில் இருக்கிற இந்தியா அமைச்சருக்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர். பதவியேற்கிற போது விமான விபத்தில் இறந்து போனார். அப்படி ஒவ்வொருவரும் ஒரு தனி ஆளுமை. அவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய இயக்கம். ஆனால் ஒரு பார்வை முழுதும் விழுந்தது என்பது எங்கோ கிராமத்தில் கல்வி இல்லாமல், சுயமரியாதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க தன் சமூகத்தின்
விளக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களை பற்றி எண்ணியவர்களாகத்தான் இருந்தார்கள். நாம் இப்போ அனைத்து சார்ச்சகரை பற்றி இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். 1917 சர்பேட்டி தியாகராயர் அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதுறாரு. திராவிடன் ஏட்டில் எழுதியிருக்கிறார். 1917 பூஜை செய்கிற உரிமை எல்லா சமூகத்துக்கு, இந்துக்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஆகம பயிற்சி பள்ளிகளை தொடங்க வேண்டும் என்று, ஆகம புரோகித பள்ளிகள் என்று எழுதுகிறார். பாட புத்தகங்கள் திராவிட பாஷையில் இருக்க வேண்டும். ஏன்னா அப்போ நம்ம ஆந்திராவில் நம்மோட இருந்தது, கேரளாவில் மாவட்டம் இருந்தது, கன்னட மாவட்டம் இருந்தது. திராவிட பாஷையில் பாடநூல் இருக்க வேண்டும். எப்போ? 1917 எழுதினவர். அவர் ஏன் இதை எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்றால், எங்கெல்லாம் நம்ம அவமரியாதைக்கு உள்ளானமோ, எங்கெல்லாம் உங்களுக்கு உரிமையில் விரட்டி அடிக்கப்பட்டோமோ, அதையெல்லாம் பார்ப்பனலாக சமூகத்திற்கு அளிக்க வேண்டும். அதுதான் அவங்க நோக்கமாக இருந்தது. அவருடைய அறிக்கை, பார்ப்பனலாதார அறிக்கை என்ற ஒரு அறிக்கையைத்தான் 1916 நவம்பர் 20 அறிவிக்கிறார்கள். பேரறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்ற ஒரு அறிக்கையை கொடுத்தார். அதில் தான் நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற, வஞ்சிக்கப்பட்டிருக்கிற செய்திகள்லாம் பதிவு செய்தார். கல்வியில் நாம் எப்படி இருக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பில் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். 90 இடங்கள் பார்ப்பனர்களாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. கல்வி நிலையங்கள் பூரா அவங்க தான். பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் 124 பேரில் 14 பேரை நம்ம தான் பார்ப்பனலாதவர்கள். இப்படித்தான் நம் நிலைமை இருந்திருக்கிறது தான் எடுத்து காட்டியது மட்டுமல்ல, ஒன்றை சொன்னார். அப்போது அறிக்கை கொடுத்தாங்க. ICS என்ற பதவி இப்போ IAS போல, அப்போது லண்டனில் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் கொண்டு வந்த காலத்தில் இந்தியாவில் ஒரு கோரிக்கை எழுந்தது. இந்தியர்களுக்கும் அந்த உரிமை வேண்டும் என்று சொன்னார்கள். அனுமதித்தார்கள். அனுமதித்த போது அது எழுதி வந்தவர்கள் சென்னை மாகாணத்தில் அதுவரை வந்தவர்கள் ஒரு பட்டியல் போட்டார். 16 பேர் ஆகியிருக்கிறாங்க. ICS சென்னை மாகாணத்தில் அந்த 10 ஆண்டுகளில் 16 பேர் தான் ஆகியிருக்கிறான். 16 பேரில் 15 பேர் பார்ப்பனர்கள், ஒருவர் இஸ்லாமியர். ஒரு பார்ப்பனல்லார் கூட இல்லை என்று அந்த அறிக்கையில் சொன்னார். நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன். 1916 2016 மருத்துவக் கல்லூரியில் நீட் வருவதற்கு முன்னால் நடந்த மதிப்பெண் அடிப்படையில் நடந்த அனுமதி, நம்முடைய கட் ஆஃப் மார்க்னு சொல்லுவாங்க, அதில் 200க்கு 200 வாங்கணும் 17 பேர். 200க்கு 200 வாங்கணும் 17 பேர் தான். 17 பேரில் 15 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள். 2 பேர் தான் பொது தொகுதியில் வந்தவர்கள். 2 பேர்லேயும் ஒருத்தர் ஜாக்குலின் என்ற கிறிஸ்துவ தாய்க்கும் ஜவஹர் என்கிற இஸ்லாமிய தகப்பனுக்கும் பிறந்த திராவிடன் என்ற மாணவன். அவன் பேரை பார்த்தா உங்களுக்கு யாருன்னு தெரியும். திராவிடன் அவன் பேர். இன்னொருத்தவன் கார்த்தி, அவனும் பார்ப்பனர் இல்லை, முன்னேறிய பார்ப்பனல்லாத ஜாதியை சேர்ந்தவன். 16 ஒருவர் கூட பார்ப்பனர் அல்லாதவர் இல்லை. 17 ஒருவன் கூட பார்ப்பனர் இல்லை. 100 ஆண்டு காலம், 1916 2016. இடையில் என்ன நடந்தது? அதுதான் திராவிடர் இயக்கத்தின் சாதனை. இடையில் என்ன நடந்தது? ஒருத்தன் கூட இல்லையே நம்மால், ஒருத்தன் கூட இல்லையே அவாள். 2016 என்ன நடந்தது இடையில்? இதை நாம் விளக்கி சொல்ல தவறிவிட்டோம், எடுத்து முன்வைக்க தவறிவிட்டோம். குரூப் 1 சர்வீஸ் எண்ணியே பார்த்திருக்க மாட்டார்கள் யாரும் நம்மவர்கள்லாம். 112 பேரை கலைஞர் 1975 நியமித்தார். 112 பேர் குரூப் 1 சர்வீஸ். ஒருவர் கூட பார்ப்பனர் இல்லை என்பதுதான் சிறப்பு. ஒருவர் கூட பார்ப்பான் இல்லை. அத்தனை பேரும் பார்ப்பன் அல்லாதர் என்பது மட்டுமல்ல, அதுவரை அந்த பதவிக்கு வந்திருக்காதவர்களெல்லாம் கொண்டு வந்தார். கல்லுடைக்கும் தொழிலாளி, கூடை பின்னும் தொழிலாளி வீட்டு குழந்தை, சலவை தொழிலாளி வீட்டு குழந்தைகள், தேடி தேடி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்றது எடுத்து தான் வச்சார். பார்ப்பனர்களுக்கு அவர் மேலே வேறு என்ன கோவம்? இவன் கொஞ்ச நாள் விட்டால் நம்மளை புற முடிச்சிருவான்னு நினச்சான். அதுக்கு முந்தைய ராஜாஜி 67 சொல்லிட்டார், இது பார்ப்பனர் வாழ தகுதி இல்லாத நாடு என்று சொன்னார்கள். பெரியார் சொன்னார், எப்போ போகிறீங்க? வழி அனுப்புலா நடத்துகிறோம் என்று சொன்னார். நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்பன தகுதி இல்லாத நாடுன்னா என்ன பொருள் உனக்கு? நம்மால் ஆட்சி அமைச்சராக நாங்கள் தான் இருந்தோம், எங்களை ஒருத்தனை கூட வச்சுக்கலையா? ஒருத்தனை கூட வச்சுக்கலையே.
அறநிலையத்துறை அமைச்சர். அப்போ முதல்ல நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களைத்தான் நியமித்தார் அண்ணா அவர்கள். அதுக்கு முந்தைய ஒரு கதை நடந்தது 60களில். பாரிஸ்டர் ராமசாமின்னு சேலத்தை சேர்ந்தவர். அவங்க கல்லூரி தான் சாரதா கல்லூரி உரிமையாளர். அவர் பாரிஸ்டர், மத்திய ரயில்வே துறை அமைச்சர். திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார். போன உடனே திருநீர் கேட்டார் ஐயர்கிட்ட. அவன் கல் மேலே போட்டு எடுத்துக்கிட்டான். கையில் கொடுக்க மாட்டேன்ட்டானே, சூத்திரனுக்கு எப்படி கையில் கொடுப்பான்? கல்லில் போட்டு எடுத்துகிட்டு போனான். இவர் அதை ராமநாதபுரத்தில் நடந்த பார் இதில் அசோசியேஷனில் பேசுகிறார். அன்றைக்கு அவர் பேச அழைத்திருந்தார் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில். இப்படி அவமரியாதை செய்து விட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் போனார். ஐயர் திருநீர் கொடுத்தான். அவர் வாங்கி கல் மேலே போட்டார். உடனே கேள்வி, ஹண்டேன்னு ஒரு ஆள் இருந்தான், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பான். இப்படியெல்லாம் செய்யலாமா? அறநிலையத்துறை அமைச்சர் செய்யலாம். போகிறதுன்னு சொன்னால் அறநிலையத்தை சனாதன இருப்பு கொடுத்துட்டு இருக்கான் ஒரு மடையன் சொன்ன மாதிரி. அப்போ ஒரு மடையன் அவன் சொன்னான். அப்போது நெடுஞ்செழியன் அவர்கள் பதில் சொன்னார், அறநிலையத்துறை அமைச்சருடைய வேலை அளந்து கொடுக்குற 5 மரக்கால், அர்ச்சர் வீட்டுக்கு 2 மரக்கால் போகாமல் இருக்கான்னு பார்த்துக்கிறது தான். ஆண்டவனுக்கு சக்தி இருக்கான்னு பார்க்குறது என் வேலை கிடையாதுன்னு சொன்னார். இந்த மாற்றம் எப்படி வந்ததுங்கிறதா, எப்படி வந்தது இந்த மாற்றம்? ஒவ்வொரு நிலையிலும் இப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் சந்தித்தே வந்திருக்கிறோம். அதே போல தோழர்களே, ஏன்னா நம் யாரை பார்த்தோம்? தோழர் அவர்கள் கூட சொன்னார், ஜாக் பூட் அந்த தார் சாலையில் போகிறவர்கள்லாம் ஊத்துறது. நான் பெருமையாக நான் அப்போது எண்ணிக்கொண்டதெல்லாம் 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்களுக்கு சுயமரியாதை என்பதை மானமிகு சுயமரியாதைக்காரன் என்ற அடையாளத்தை கலைஞர் சொன்னார். அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு ஓரிரு வாரத்திலே ஒரு சுற்றறிக்கை எல்லா அலுவலகத்துக்கும் அனுப்பப்பட்டது. அதில் அவர் அந்த அறிக்கையில் எழுதினார், அரசு ஊழியர்கள் யாரும் உயரதிகாரிகள் எழுதுகிற போது ஐ பெக் டு சப்மிட்னு அப்போ எழுதுவாங்க. உங்களுக்கு பணிந்து அனுப்புகிறோம்னு சொல்லு, இறைஞ்சிக்கிறோம் மன்றாடுகிறோம்ன்ற வார்த்தைலாம் எதுக்கு? இந்த பெக்குன்ற வார்த்தை இனிமேல் போடக்கூடாது, ஐ சப்மிட்னு எழுதினா போதும் என்று ஒரு சுற்றறிக்கை. அந்த வார்த்தையில் என்ன வருது? சும்மா சொல்கிறது தானே, அதெல்லாம் வேண்டாம், அந்த வார்த்தையை சொல்லாதேங்கிறான். எதுக்கு சொல்கிற? ஐ பெக்ட். ஏன்னா அரசு ஊழியர்கள் நம்மவர்களாகிவிட்டார். நம்மவர்கள் போய் ஏன் அவங்ககிட்ட போய் மேல்றவனுக்கு போய் ஐ பெக் டு சப்மிட் யூஎஸ் ஒபீடியன்ட்லி போடுவான். ஏன்னா பள்ளிக்கூடத்து பையனா நீ ஒபீடியன்ட்லி, சின்சியர்லி, ஃபெய்த்ஃபுல்லி போதும், உண்மையுள்ள போதும். இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சுற்றறிக்கை. அது சின்ன விஷயமாக இருக்கும், ஆனால் சுயமரியாதை காக்கிற செய்தி. அது சுயமரியாதை காக்கிற செய்தி. நான் ஏன்டா ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சினோம் இறைஞ்சினோம்? ஒருத்தங்கிட்ட போய் நான் அனுப்பி வைக்கிறேன், வேணா மரியாதைக்காக பணிந்து அனுப்புகிறேன், அது வேணா சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது எப்படி நீதி கட்சி ஆட்சியில் அவர்கள் எதையெல்லாம் பார்த்தார்கள். 1920 ஜனவரியில் தான் முதல்ல சட்டமன்றம் கூடுது. தேர்தல் முடிஞ்சிச்சு, மன்னிக்கணும், 21 தான் கூடுது. 20 தேர்தலில் வெற்றி பெற்றாச்சு. முதல் சட்டமன்றம் 21. மார்ச் மாதம் சட்டம் போட்டார்கள், பெண்களுக்கெல்லாம் வாக்குரிமை உண்டு. அது வரைக்கும் இல்லை, பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. இந்தியாவில் சென்னை மாகாணத்தில் தான் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியா அங்கம் அளிக்கப்பட்டது என்பது வேறு. இந்த சிந்தனையெல்லாம் எப்படி வந்ததுன்னா, அவங்க வேணா பிறப்பால் பணக்காரராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய எண்ணம் பூரா அடித்தட்டு மக்களை உயர்த்துவது என்பதில் தான் படிந்திருந்தது. அதில் தான் இருந்தது அவங்களுக்கு. அதுதான் திராவிடர் இயக்கத்தின் தொடர்ச்சி. அவர்கள் தொடர்ச்சியாக ஆற்றிய பல செயல்கள். அறநிலையத்துறை இப்பெல்லாம் இந்துக்கள்கிட்டே கோயிலை கொடுக்கணும்னு சொல்கிறான் பாருங்க. இப்போ யார்கிட்ட கோயில் இருக்குதுன்னா இந்து தான் இருக்கான். அதிகாரிகளாக இருப்பவர்கள் இந்துக்கு. அறநிலையத்துறையில் யார் இருக்கிறார்கள்? எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் அதுவும் அந்த இந்து சட்டத்தில் வேற வச்சிருக்கான். நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், சட்டப்படி நானும் இந்து தாங்கிறான். ஆனால் இந்த அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்துக்கள் மட்டும் இதில் இருக்குன்னு சொல்லலை, இந்து மதத்தை பின்பற்றுகிற இந்துக்கள் தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்கிறான். நாங்கள்லாம் இருக்க முடியாது அறநிலையத்துறையில். ஹூ ப்ரொஃபஸ் ஹிந்துயிசம், அவன் தான் இருக்க முடியும். அவங்க தானே ஆட்சி பண்ணிட்டான், அவங்க தான் நடத்துகிறாங்க. கோயிலை பார்த்தா நீ எந்த இந்துக்கிட்ட கொடுக்க சொல்கிற? ஐயரிட்டியா கொடுக்க சொல்கிற?
அண்ணா அவர்கள் எழுதுவார். அண்ணாவுடைய எழுத்துக்கெல்லாம் படிக்க படிக்க ஒவ்வொரு செய்தியாக இப்போ ஆயுத பூஜை பற்றி எழுதின போட்டால் ஒவ்வொன்றும் போடுவாங்க. அன்றைக்கு நடந்து போன போது ஆலாசியம் ஐயங்கார், அர்ச்சகர் ஆலாசியம் ஐயங்காருடைய காதல் நாயகி முதல் நாள் கோயிலில் போய் என்னமோ பேர் சொல்லி முதலியார் கொடுத்த அட்டிகையை அணிந்து கொண்டு போவதை பார்த்து பெருமூச்சுத்தான் விட முடிந்தது என்று சொல்லுவார். கணக்கில்ல, அவன் ஐயருக்கு கொடுத்தா ஐயர் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு வேணுங்கிற பொம்பளை கொடுத்துருவான். அறநிலையத்துறை சட்டத்தை யார் கொண்டு தான்? நீதி கட்சி தான் கொண்டு வந்தது. அது மெல்ல மெல்ல தள்ளி போய் எப்போ வந்தது பின்னால். ஆனால் அதை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஏன்னா நாங்கள் போய் உண்டியலில் போட்டு வர்ற காசை எவனோ ஒருத்தன் பூரா தின்னுட்டு போகிறானேங்கிறது தான், வேற என்ன. இப்போ கூட பாருங்களேன், நம்மால் 24ஆம் புலிகேசி மாதிரி மீச வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார், ஒரு அதிகாரி இருந்தார், காவல்துறை அதிகாரி. அவர் அப்படியே சொல்லிட்டு இருக்கார், என்னமோ அறநிலையத்துறையெல்லாம் இந்துக்கள்கிட்ட வரணும்னுட்டு. உன் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ என்ன யோகியங்கிறது தெரியும். எப்படியோ இருக்கட்டும், கோயில் திருட்டு போச்சே, சிலைகளை பிடிச்சிட்டு வந்தையே, திருடினது ஐயருக்கு தெரியாமல் திருடி இருப்பானா? இன்னைக்கு போய் கோயில் இருந்த சில நாளைக்கு இல்லைன்னா ஐயருக்கு தானே முதல்ல தெரியும், வேற யாருக்கு தெரியும்? நாங்களாக உள்ளே போய் கழுவுறோம், நாங்களும் உள்ள போய் தண்ணி ஊற்றுறோம், நீங்கள் தானே பார்க்குறவங்க. என்றாவது ஒரு அர்ச்சகர் கைதாகி இருக்கிறாரா? எப்போவாது? இப்போ தான் ஒவ்வொருத்தனா பிடிக்கிறான். ஐயருங்களாம் இப்போ தான் மாட்டிட்டுறாங்க, குருக்கள்லாம். வெளிநாடு போய் 93 வயசு திரும்பி வந்தாலும் நம்மளால பிடிச்சி வழக்கு போடுறாங்க, இப்போ தான் போடுறாங்க. நீ வேணால் 93 வயசுனாலும் சரி, நீ திருடினதுக்கு வா வழக்கு, கைது செய்து சிறையில் இருக்கிறார்கள். இப்போது அதிகம் போனால் ஒரு 5-10 ஐயர் கைதாக இருப்பான். அறநிலையத்துறை மீது உங்களுக்கு என்ன கோபம்? நீ யார்? அரசனுடைய சொத்து தானே அது. அது ராஜராஜன் கட்டினாலும் சரி, எவன் கட்டினாலும் சரி, எங்கிட்டவான வரி பணத்தில் கட்டினதான் ராஜராஜன் கட்டியிருந்தாலும் யார் கட்டியிருந்தாலும் அது எப்படி இப்போ இருக்கிற அரசுக்கு சொந்தம்? அது அப்போ அரசு கட்டினா இப்போ இருக்கிற அரசு அதை ஏற்று நடத்த போகிறது. உங்களுக்கு என்ன வந்தது என்பது தான் எங்களுடைய கேள்வி. தொடர்களே, இந்த நேரத்தில் நாம் திராவிடர் இயக்கம் என்பது ஏன் ஏற்பட்டதுங்கிறது தான். எதற்காக அதை வலிந்து ஒரு அமைப்பை உருவாக்கி, ஏன்னா காங்கிரஸ்னா பெரிய இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது என்று சொல்லுவார்கள். அது சும்மா பொய் தான். காந்தி ஒரு காரணம், காந்தியினாலேயே கிடைக்கல. 2ஆம் உலக போரில் நாடுகள்லாம் உட்கார்ந்து பேசுகிற போது ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது, குறிப்பாக ரஷ்யா வைக்கிறது, காலனி நாடுகள் அனைத்துக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது கோரிக்கை. நாங்கள் உங்களோட ஒத்துழைக்க தயார், ஆனால் போர் முடிந்த பின் எந்த நாடும் குடியேற்ற நாடுகளாக காலனி நாடுகளாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துடணும். ஏற்றுக்கொண்டு போர் நடந்தது. போரில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்தது. இங்கே இலங்கையில் என்ன சுதந்திர போராட்டம் நடந்தது? விடுதலை போராட்டம் நடக்கவே இல்லாத நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுத்தான். நமக்கு கொடுத்து 6 மாதத்தில் அவனுக்கு கொடுத்தான். அவன் எந்த போராட்டம் அங்கே நடந்தது? காந்தியார் அப்போது நாடு சுதந்திரம் என்று பேசினார். வச்சுக்கலாம், வேணா பேசலாம். ஆனால் என்ன போராட்டத்தில் இவர்கள்லாம் வெற்றி அடைந்தார் என்பது தோழர் கேட்டதை போல என்ன போராட்டம்? அந்த இந்தியர் போராட்டம் போல் நடந்ததா? சிறைக்குள் போய் இத்தனை பேர் செத்து போனாங்கன்னு சொல்கிறது யார் நடந்ததா? ஜாலியன்வாலா படுகொலை சொல்லுவார்கள். ஜாலியன்வாலா படுகொலை செய்த ஆணவத்தில் செய்த ஒரு அதிகாரி செய்த பிழை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அது காந்தி வருகையா? அப்போ தான் காந்தி முதல் போராட்டத்தை அறிவிக்கிறார். அப்போ தான் அவர் ஹீரோ ஆகிறார். முழு அடைப்பு போராட்டம் என்பது அப்போது தான் முதலில் அறிவிக்கப்பட்டது. 1919 தான் அறிவிக்கிறார். அதுதான் அப்புறம் அது பெரிய செய்தியாக மாறியது. ரவுலட் சட்டத்தை எதிர்த்தார்கள் என்று சொன்னார்கள். ரவுலட் சட்டம் என்பது விசாரணை இல்லாமல் 6 மாதம் சிறையில் வைத்திருக்கலாம். அதற்கு பின்னால் டிஐஆர் வந்தது. கலைஞர்லாம் அதில் தான் கைது பண்ணாங்க இந்திய போராட்டத்தில், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதற்கப்புறம் நிறைய தடா வந்தது, பொடா உங்களுக்கு தெரியும். விசாரணை இல்லாமல் ஓராண்டு வைத்திருக்கலாம். இப்போ ஊப்பான்னு ஒன்று வந்துருக்குது, விசாரணையில் எவ்வளோ காலம் வச்சுருக்கலாம். பிஎம்எல்ஏன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அமலாக்கத்துறை போட வழக்கு, எப்போ வேணாலும் விட்டாலும் விடலாம், உள்நாளில் வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவன் சொன்னது விசாரணை இல்லாமல் 6 மாதம் வைத்திருக்கலாம். இதுதான் அவன் போட்ட சட்டம். 6 மாதம் விசாரணை இல்லாமல் வைத்திருக்கலாம் சிறையில். அதுக்கப்புறம் விட்டுறணும், பரிசீலனைக்கு போகும், நீதிபதி முடிவு பண்ணுவார். அப்போதும் சொன்னான், விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் மரண தண்டனை கொடுக்க முடியாது மாவட்ட நீதிபதி.
அவர் பரிந்துரைக்க வேண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு. உயர்நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் அமர்வு ஒருமித்த கருத்தோடு ஏற்றுக்கொண்டால் மட்டும் மரண தண்டனை. ஒருத்தர் கருத்து மாறுபட்டார்னா இல்லை. இது இப்போ பார்த்தா நமக்கு பெரிய ஜனநாயக சட்டமாக தெரிகிறது. அதற்கு எதிர்த்தான் போராட்டம் என்று அப்போது சொன்னார்கள். அமிர்தசரஸ் மாநாட்டுக்கு போகிறப்ப பெரியாரும் போய் பார்க்கிறார். அந்த ஜாலியன்வாலா படுகொலை நடந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றார். சுவரில் குண்டு பாய்ந்த சுவர்களை பார்க்கிறார். எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வர்றாரு. இனிமேலும் நாம் வெறும் ஆதரவாளராக இருக்கக்கூடாது, நேரடியாக இறங்க வேண்டும்னு 19 தான் காங்கிரஸில் முழுமையாக பணியாற்ற தொடங்கினார். 1907 இருந்தே மாநாட்டுக்கு போனார். சூரத் மாநாட்டுக்கு 1907 போயிருக்கிறார். ஆனால் அவர் நேரடியாக முழுமையாக ஈடுபட்டு கொண்டது 1919 தன்னை முழுமையாக காங்கிரஸ் தொழிலில் புற நிறுத்திட்டு பஞ்சாலை வச்சிருக்கிறாரு, நிறுத்திடுறாரு. மஞ்சள் மண்டி வணிகம் நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு முழுமையாக காங்கிரஸ்க்கு அப்புறம் தான் போகிறார். அது வரைக்கும் அவர் காங்கிரஸில் பணியாற்றவில்லை. ஏன்னா இப்படிப்பட்ட அக்கிரமண கூட பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய தலைவர்கள் எத்தனை அப்படிப்பட்ட வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் சிறையில் இருந்திருக்கார்கள், சுடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், ஒவ்வொன்றுக்கும் போராடி இருக்கிறார்கள். அது எதற்காக? அவர்களுக்காக ஏதாவது கொண்டாடினாங்களா? இப்போ எங்கோ இருந்த பணக்காரர்கள்லாம் நான் சொன்னேன், பள்ளியில் இப்போ போடுற உணவு முறை அது சரிப்பேட்டி தியாகர் மூலையில் வந்தது தான். முதல்ல தான் மேயராக இருந்தபோது 3 பள்ளிகளில் முதல் தொடங்குறாரு. ரொம்ப ஏழ்மையான மாணவர்கள் செய்கிற இடத்துல காலை உணவு தான் முதல்ல தர்றாரு, அப்புறம் மதிய உணவு தர்றாரு. 3 பள்ளிகளில் ஆளும் அரசுக்கும் இவருக்கும் மோதல் வந்து கொஞ்ச நாள் நிற்குது. திரும்ப முழுமையாக மாநகராட்சி அதற்காக செலவு செய்கிறது. அந்த இடத்தெல்லாம் பள்ளிக்கூடத்தை நடத்தினார். மதிய உணவு அவர் போட்டார். ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னா அவங்களுக்கு வந்தது என்றால் அவருடைய நிலைக்கு இதை பற்றி யோசிக்கவே முடியாது. யாராவது சென்னைக்கு போனவங்க வீட்டை பார்க்கலாம். அப்போது இருந்த வீடு இன்னும் இருக்கிறது. இப்படியே 2 பக்கமும், அந்த பக்கம் வீடு இருக்குது, இந்த பக்கம் வீடு இருக்குது. மேலே பாலம் அமைத்திருக்கிறார்கள். எப்போ? 1900க்கு முன்னால் கட்டின வீடு இது. இப்போ கட்டினது இல்லை. இப்போ எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தால் அதை செய்திருக்க முடியும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். 1900க்கு முன்னால் தனி அனுமதி வாங்கி இந்த பக்கம் வீடு அந்த பக்கம் வீடு நடியில் போகிறதுக்கு ஒரு பாலத்தை அமைத்து ஒரு வீடு இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட பணக்காரராக அவர் வந்திருக்கணும். ஆனாலும் அவர்கள் எப்படி சிந்தித்தார்கள் என்பதுதான். டிஎம் நாயர்லாம் இப்போது பெரியார் இயக்கம் என்ன பேசுதோ அத்தனையும் தான் பேசிகிட்டு இருந்த ஒரு டிஎம் நாயரை பொறுத்தவரை அவருடைய உரைகள்லாம் வந்து அப்போது பெரியார் நீதி கட்சியில் இல்லை. அந்த கூட்டத்தில் அவர் கேட்குறாரு, இன்னும் எப்படி ராமசாமி நாயக்கர் எப்படி காங்கிரஸுக்கார் எனக்கு தெரியல, விரைவில் நம்மோடு வந்து விடுவார்னு பேசுகிறாரு. இப்போ கொஞ்ச நாளில் வந்துட்டார். அந்த கூட்டத்தில் பேசுவார். எல்லாம் இப்போ பேசுகிறோம், நம்ம வந்து பிரம்மாவை பற்றியெல்லாம் பேசுவோம். அவர் வேடிக்கையாக சொல்கிறாரு, நானும் 35 வருஷமாக மருத்துவ தொழில் பார்க்குறேன், இப்படி ஒரு டெலிவரி கேஸை நான் பார்த்ததே இல்லை. தலையில் பிறந்தான், தோளில் பிறந்தான், தொடையில் பிறந்தான், காலில் பிறந்தாலாம் அவர் பேசின பேச்சு தான் அது. அப்படிப்பட்டவர். அவரே அப்போதே திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தவர். 1917 தலையங்கம் எழுதுகிறார். எதற்காக நாங்கள் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம்? சகோதர மொழிகளாகிய 4 மொழிகளுக்கும் இறையாண்மையுள்ள அரசுகளை அமைத்து அதன் கூட்டரசாக திராவிட அரசு இருக்கும் என்று எழுதினார். இதைத்தான் அண்ணாவும் சொன்னார். திராவிட நாடு மொழி வழி பிரிந்து தனிநாடுகளாக இருக்கும், இனவழி கூடியிருப்போம், திராவிட பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய திராவிட சமதர்ம கூட்டரசு என்று அண்ணா அறிவித்தார். இது அவருடைய மூலவர்கள் சொன்னது தான், ஆரம்பத்தில் சொன்னது தான். ஏன் அந்த சிந்தனை என்றால் நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, வடக்கத்தியாருக்கும் நமக்கும் ஒத்து வராது, அவங்க பண்பு நலனே வேறு, நம்முடையதே வேறு என்பது தான். வடக்கத்திய தலைவர்கள் அம்பேத்கர் தான் சொன்னார், அவங்க வேறப்பா நம்ம வேற, தென்னிந்தியர்கள் வேறு வட இந்தியர்கள் வேறு, தென்னிந்தியர்கள் வட இந்தியாவோடு சேர்ந்து இருக்க விரும்ப மாட்டார்கள்னு எழுதினார் 55. அதுக்கு முந்தையெல்லாம் ஒன்றுபட்ட இந்தியா, வலிமையான இந்தியாலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் சொன்னார், அவங்க வேறப்பா இங்கே வேற. எடுத்துக்காட்டாக சொன்னார், உடையில்லாமல் திரிகிறார்களே சாமியார்கள், இது தென்னிந்தியாவில் நடக்குமா என்று கேட்கிறார். இது நடந்துருவானுங்களா அவனா ரோட்டில் இந்த மாதிரி? அவர் சொல்லுகிறார், நேரு வந்து பிரதமர் ஆகிட்டார், நம்ம ஜாதிக்காரன் பிரதமர் ஆகிட்டார்னு பாப்பான்லாம் சேர்ந்து அவருக்கு யாகம் செஞ்சு கையில் தடியை கொடுத்து சட்டையெல்லாம் பூணூல் போட்டு உட்கார வச்சு விழா நடத்துகிறான். அது கேட்குறாரு, இது தென்னிந்தியாவில் நடக்குமா? இப்படி பண்ண முடியுமா? உடன்கட்டை ஏறுதல்,
இது தென்னிந்தியாவில் நடக்குமா? இது ஒவ்வொன்றாக தென்னிந்தியாவில் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறாரு. அவங்க கல்வியில் முன்னேறியவர்கள், வட இந்தியர்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள். அவர்கள் முற்போக்கான சிந்தனை கொண்டவர்கள், இவர்கள் பழமைவாத சிந்தனை கொண்டவர்கள் வட இந்தியர்கள். எப்படியா 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க என்று அவர் ஒரு யோசனை சொன்னார். தென்னிந்தியாவுக்கு மட்டும் தனியாக ஒரு கூட்டாட்சி நாடு அமைச்சிடலாம், வட இந்தியாவுக்கு ஒரு கூட்டாட்சி நாடு வச்சுக்கிட்டு 2ஐயும் சேர்ந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கலாம் என்று ராஜாஜியோடு உரையாடிய போது அவர் கவர்னர் ஜெனரல் அவர் எழுதுகிறார். அவர் அப்போ அவர்களுக்கும் தெரிகிறது நாம் வேறு அவர்கள் வேறு. இப்பவும் அதுதான் சொல்கிறோம். அவர்கள் சனாதன பண்பாட்டை ஏற்றவர்கள், நாம் திராவிட பண்பாட்டை ஏற்றவர்கள். திராவிட பண்பாடு என்ன? வேடிக்கையாக கூட கதை ஒன்று சொல்லுவார்கள். திராவிட இயக்கம் இருந்த வரைக்கும் அண்ணன் தம்பி பங்கு பிரித்தாங்க. அண்ணன் சொன்னானா, மாட்டுக்கு பின்பக்கம் என்னது முன்பக்கம் உண்ணுதுன்னு பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களாம். இவன் தீனி போடுறதெல்லாம் இவன் வேலை, பால் கறக்கிறதெல்லாம் அவன் வேலை. இப்படியே நடந்துட்டு இருந்தான். கொஞ்ச நாள் தான் தம்பிக்கு புத்தி ஒரு பெரியவர் சொன்னாரான், ஏன்டா மடையா, எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேன்? எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், சரி இருக்கட்டும், இனிமேல் முன்பக்கம் அவனுக்கு விட்டு நீ பின்பக்கத்தை நீ எடுத்துக்கோ என்று சொன்னானா. இல்லைனா வேண்டான்னா நீ வச்சுக்க, பின்னால் நான் வச்சுக்கிறேன், இனிமேல் பால் கறந்து நான் கறந்துக்கிறேன், இனிமேல் நீ தீனி போடுற வேலையை நீ பாருன்னு சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்கு வட இந்தியர்களின் தலையிலேயே ஓட்டிகிட்டு இருந்தான். இப்போ நாம் கேட்டோம், கலைஞர் கேட்டார், முதலமைச்சராக இருந்தபோது கொடியேற்றுகிற உரிமை, சின்ன உரிமை தான் இதெல்லாம், ஆனால் சுயமரியாதையை சொல்லுகிற உரிமை. கொடியேற்ற போது குடியரசு நாளில் குடியரசுத் தலைவரும் கொடியேற்றுவார், இந்தியா விடுதலை நாளில் தலைமை அமைச்சர் பிரதமர் கொடியேற்றுவார். ஆனால் மாநிலங்களில் 2 நாட்களிலும் ஆளுநர் தான் கொடியேற்றுவார். கலைஞர் தான் கேள்வி வைத்தார், அது என்னையா அது அங்கே மட்டும் விடுதலை நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தலைவர் கொடியேற்றுவார், குடியரசு நாளில் வேணால் குடியரசுத் தலைவர் ஏற்றுறாரு, இங்கே அதே மாதிரி குடியரசு நாளில் ஆளுநர் ஏற்றுட்டோம், மற்ற நாளில் நாங்கள் தானே முதலமைச்சர் தானே ஏற்றணும், அது என்ன இங்கே மட்டும் தனியாக இப்படி ஒரு மாற்றம் என்ற கேள்வியை வைத்தார். அப்புறம் தான் ஒரு மாற்றம் வந்தது. அதற்கப்புறம் முதல்ல தமிழ்நாட்டுக்கு அந்த உரிமையை கொடுத்தார்கள், எல்லா மாநிலத்துக்கும் அது பரவி விட்டது. இப்போ எல்லா முதலமைச்சரும் கொடியேற்றினா ஆகஸ்ட் 15 கலைஞரை நினச்சிட்டு தான் கொடியேற்றணும் அவங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த உரிமை வந்திருக்காது. இது எப்படி இதெல்லாம் சிந்திக்க முடிகிறது என்பது தான். இப்போ நுகர்பொருள் வாணிபக் கழகம் தொடங்கினார் என்று சொல்லுகிறோம். அது ஒன்றிய அரசினுடைய அந்த வாணிபக் கழகம் காட்டுகிற ஓரவஞ்சனையான போக்கு தான் கலைஞரை உருவாக்க தொடங்கியது. அதனால தான் உருவாக்கினாங்க, அதற்கான ஒன்றை உருவாக்கி கொடுத்தார்கள் அவர்கள். இல்லைன்னா நம்ம இதை பற்றி பேசவே முடியாது. ஒவ்வொரு துறையிலும், நான் டைடல் பார்க் எடுத்துங்க, எதுவாக இருந்தாலும் சரி, கலைஞருடைய சிந்தனை எப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய முடியும் இந்த சமுதாயத்திற்கு என்று எண்ணுவதாகத்தான் இருந்திருக்கிறார். அண்ணா அவருடைய ஆட்சி காலம் குறுகிய காலத்தில் முடிந்து விட்டது. இந்த ஆட்சியை பற்றி திராவிடியன் இயர்ஸ்னு ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதுறார், நாராயணன் ஒருத்தர். இந்த நாட்டில் முதல்ல மேட்டூரில் கூட சப் கலெக்டராக இருந்தார் அவர். ஐஏஎஸ் இங்கே தான் வந்தார். அதற்கப்புறம் அவர் இருந்து வாஜ்பாய்க்கு ஆலோசகராக இருந்தார். இப்போ சிங்கப்பூரில் ஆய்வு நடத்தி கொண்டிருப்பவராக இருக்கிறார். அவர் எழுதியிருந்தார். அவர் அந்த நூலில் அவர் சொல்கிறாரு, அண்ணா காலத்தில் அவர் குறைவான காலம் வாழ்ந்ததால் பெரிய மாற்றங்களை உருவாக்குவதற்கு பெருந்தடைகள் இருந்தன. என்ன தடைன்னா, அதிகாரிகள் தடையாக இருந்தார்கள். இவர்கள் இடுகிற ஆணைகளை முன்னெடுத்து செல்பவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அவருடைய காலத்துக்கு பின்னால் கலைஞர் முதலமைச்சரானவுடன் அதிகாரிகளுடைய அந்த கம்போசிஷனை மாற்றி அமைத்தார், அவருடைய அமைப்பை மாற்றி அமைத்தார். அதிகாரிகளாக நம்மவர்கள் வந்தார்கள், அரசு போடுகிற திட்டங்களை நிறைவேற்றுவர்களாக நம்மவர்கள் வந்தார்கள். அவங்களெல்லாம் போட்டார். அப்போ ஒழுங்காக வேலை நடந்தது. இவன் என்ன சட்டம் போட்டாலும் கலைஞரே ஒரு முறை முரசொலியில் எழுதியிருந்தார், 8வது படித்தா திருமணத்திற்கு பணம் தருவதாக, ஒரு தொகை தருவதாக அறிவிப்பு. ஒரு பொண்ணு விண்ணப்பம் போடுது, வட்டாட்சியை திருப்பி அனுப்பிடுறாரு. நீ 12வது படிச்சிருக்கிற, 8வது படித்தா அப்படின்னு சொல்லி தான் அரசு உத்தரவு போட்டிருக்குது என்று அவர் திருப்பி அனுப்பிடுறாரு. கலைஞர் அதை எழுதியது முரசொலியிலே வந்தது. இப்படிப்பட்ட அதிகாரிகளை வைத்துக்கொண்டு தான் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். குறைஞ்சது 8வது பொண்ணு படிக்கட்டும்னு நாங்கள் பண்ணால், நீ 12 படிச்சுட்டு உனக்கு கிடையாதுன்னு ஒருத்தன் சொல்கிறானா ஒரு அதிகாரி, அவனை வச்சுக்கிட்டு தான் ஆட்சி நடத்த வேண்டியதாக இருக்குது. அப்படி அதிகாரிகள் நிறையா இருக்கான். ஆனாலும்
உயரதிகாரிகள் மட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம். அவர் காலத்தில் நடந்த மாற்றம் என்பது சாதாரண மாற்றம் அல்ல. அவர் சொன்னார், ஒவ்வொருவரும் தேர்வு செய்து ஒருத்தர் நமக்கு ஒருவர் நீதிபதியாக இல்லையே என்றால், இந்திய வரலாற்றில் முதல்ல உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஒரு தாழ்த்தப்பட்டவர், பட்டியலினத்தவர் நியமிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். அதே வரதராஜன் தான் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போன முதல் பட்டியலின நீதிபதியும் அவர் தான் போனார். அதை அங்கே கலைஞர் தொடங்கி வைத்தார். அங்கே போச்சது. அப்புறம் அதை பற்றிய சிந்தனை எல்லோருக்கும் வந்தது. எல்லோரும் அதை பற்றி பேசினார்கள். நிறைவேற்றுகிற சக்தி மற்றவர்களுக்கு இல்லை, கலைஞர் செய்தார். மாநில சுயாட்சி என்ற சிந்தனை அண்ணா அவர்கள் தன்னுடைய பொங்கல் செய்தியில் எழுதுகிற போது இந்த மாநில சுயாட்சியை பற்றி எழுதினார். ஆனால் அதற்கு நீண்ட காலம் வாழவில்லை. அடுத்து அதை முழு உருவம் கொடுத்து செஞ்சவர் கலைஞர் தான். அப்போ ஒரு கோரிக்கையை அண்ணா கலைஞர் அவர்கள் வைத்தார். மாநிலங்கள் அவை என்று ஒன்று வைத்திருக்கிறீங்க, அது மாநிலத்திற்கான அவை, ஒவ்வொரு மாநிலத்துக்கு அவை. குறைவான மக்கள் தொகை உள்ளவங்களுக்கு ஒரு எம்பி, அதிகமாக மக்கள் தொகை உள்ளவனுக்கு 50 எம்பின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 20 எம்பி 30 எம்பின்னு வச்சுக்கங்களேன். அது எப்படி மாநிலங்களுடைய உரிமைகளை பேசுவதாக இருக்கும்? எல்லாருக்கும் சம எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அது உடனே எல்லா மாநில முதலமைச்சர்களும் அதை பற்றி பேச தொடங்கினார். அண்ணா ஒரு கலைஞர் ஒரு குழு அமைத்தார், ராஜமன்னார் குழு என்று. தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதியாக இருந்தவர், இன்னொருத்தர் ஆந்திரத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திர ரெட்டி, அப்புறம் நம்முடைய துணைவேந்தராக இருந்த லட்சுமண முதலியார், 3 பேரையும் போட்டு ஒரு குழு. மாநிலங்கள் அதிகாரங்களை கூட்டி பெறுவதற்கான வழிவகைகளை அவர் கண்டார்கள். மாநில சுயாட்சிக்கு சொன்னாங்க. அதற்கப்புறம் அவங்க ஒரு குழு, இந்திரா காந்தி ஒரு குழு, சர்க்காரியா குழுன்னு ஒரு குழுவை போட்டாங்க. அதற்கப்புறம் வாஜ்பாய் ஒரு குழு போட்டார், பூஞ்சி கமிட்டின்னு ஒன்று போட்டார். எல்லோரும் ஆலோசனை நடைபெறவில்லை என்பது வேறு. ஆனால் இந்த சிந்தனை ஓட்டத்தை அரசியல் வட்டாரத்தில் கொண்டு வந்தது கலைஞர் தான். ஏன் மற்றவர்களுக்கு தோன்றவில்லை? இது என்ன மற்றவங்களுக்கு தோன்றாதா, இவருக்கு மட்டும்தான் தோன்றணும், தனியாக வரணும்? அவங்க பார்வை எதுவாக இருந்தது என்பது தான், அவங்க நோக்கம் எதுவாக இருந்தது என்பது தான். சுயமரியாதை தான். நம்முடைய அப்போதிருந்த இளம் பெரியார் என்று சொல்லுவார்கள் ஏவிபி ஆசித்தம்பி அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தின் புழுவிழா மாநாட்டை தான் பேசினார். அப்போ அந்த சமயத்தில் இந்த சிக்கல் வரும், மத்திய அரசு ஏறக்குறைய அப்போ ஆட்சியை கலைப்போது என்பதை போன்ற ஒரு ஓடிட்டு இருக்கிற காலம் அது. அப்போது நடக்கிறது அதெல்லாம். அப்போ ஏவிபி ஆசித்தம்பி அவர்கள் சொன்னார்கள், ஏண்டா எங்களுக்கும் ஓட்டு போட்டதும் மக்கள் தான், உங்களுக்கு ஓட்டு போட்டதும் மக்கள் தான். எங்களுக்கு பிங்க் கலரில் போட்டான், உங்களுக்கு பச்சை கலரில் போட்டான். எங்களுக்கு ஒன்றும் மாடு போடல, மனுஷன்தான் போட்டான். அதே ஆள் தான் உங்களுக்கும் போட்டான். உனக்கு இருக்க அதிகாரம் எனக்கே இல்லாமல் போயிடும் என்று கேட்டார் அவர். எனக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்தான், உன்னையும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கான். உங்களுக்குள்ள அதிகாரம் எனக்கேன்னு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லிவிட்டு அப்போ சொன்னார், நீ ஒழுங்காக இருந்தீன்னா கலைஞர் முதலமைச்சர், நீ அது இதுவும் பண்ணினா இவர் பிரதமர் மந்திரி ஆகிடுவார் என்று சொன்னார். தமிழ்நாட்டு பிரதம மந்திரி ஆகிடுவாரா என்று அப்போது ஏவிபி ஆசித்தம்பி சொன்னார். உனக்கு எது வேணும்னு நினைக்கிறேன், நீ பேசு என்று சொன்னார். அது கோபத்தில் சொன்னதாக இருக்கலாம், ஆனால் அதற்கு அடியில் இருப்பது சுயமரியாதை. ஒரு மக்களுடைய பொறுப்பாக நான் மக்களுடைய ஆளுநர், இப்போ ஆளுநர் கேட்குறோமில்ல, இப்போ நீ யாரா? நீ நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரி, நீங்கள் ஒன்றும் பெரிய இவரெல்லாம் கிடையாது. நியமனம் பெற்றிருக்க ஒரு அரசு அதிகாரி, இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி. யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்க முடியும்? மக்கள் நீங்கள் எங்களுக்கான திட்டங்களை தீட்டிக் கொடுங்கள், நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் தருகிறோம் என்று கொடுக்கிறார்கள். ஆனால் நீ யாருன்னா ஒரு அப்பாயிண்டட் ஆஃபீஸர், அவ்வளோதான். ஆனால் நீ உனக்கு எல்லா அதிகாரமும் இருப்பதாக நினைத்து கொண்டு இருப்பது என்பது, நீங்கள் நினச்சி பாருங்கள், இதுவரைக்கும் யாராவது ஆளுநர் மீது 2 வழக்குகள் போட்டாச்சு. முதல்ல ஒரு வழக்கு இந்த ராஜீவ் கொலையாளிகள் என்று சொல்லப்பட்ட தோழர்கள் விடுதலைக்காக போடப்பட்ட வழக்கு. சும்மா நாங்கள் போட்டோம், நீ பாட்டு நீட்டிச்சிட்டு இருக்கேங்கிறது ஒன்று. இப்போது ஆளுநர் மீது வழக்கு. என்ன கொடுத்துட்டா நீ வச்சுக்குவியா, நீ ஒன்றுமே பண்ணவே மாட்டியா என்று கேட்கிற வழக்கு. இது இப்போ எல்லா மாநிலம், நிறைய மாநிலம் போட்டுச்சு. 4 மாநிலம் இப்போ வழக்காகிவிட்டது. எல்லாரும் இப்போ தான் உச்சநீதிமன்றத்தை அணுகிறார்கள். எங்களுக்கு ஆளுநர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். எதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான். அதே போல் தோழர்களே, இன்னொன்று நான் சொல்லணும். ஏன்னா ஒரு பெரியார் இயக்கம் என்று பார்க்கிற போது ராஜாஜின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார்.
அவரை நம்மாளில் கூட புகழ்ந்தாங்க. அவருக்கு மூதறிஞர் என்று சொன்னார்கள். உடம்பெல்லாம் மூளைன்னாங்க. இப்போ பெரியார் சொன்னார், தலையில் இருந்தால் தான் மூளை, உடம்பெல்லாம் இருந்ததுன்னா நோய் எதுன்னு சொன்னார். இப்படிலாம் சொல்லாதப்பா, அது நோய் எது. அவர் என்ன பண்ணார்னா, அவர் பதவி போன உடனே என்ன செய்வார்னா, உடனே ஒரு புராண கதையை எழுதுவார். 38-39 பதவி போச்சு. வியாசர் விருந்துன்னு மகாபாரதத்தை எழுதினார். 53 பதவி போச்சு. சக்கரவர்த்தி திருமகன் ஒரு புத்தகம் எழுதினார். அது ராமாயணத்தை புகழ்ந்து ராமனை புகழ்ந்து எழுதுவது. புகழ்ந்து இல்லை, நிறைய விமர்சனங்கள்லாம் அதில் இருக்குது. இருந்தாலும் எழுதினார். அதை பார்த்த உடனே கல்கியில் தொடராக வந்தது. கலைஞர் பார்த்தார், இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணுமே அப்படின்ட்டு ஒரு சக்கரவர்த்தி திருமகன்னா இவர் சக்கரவர்த்தியின் திருமகன் எழுதினார். ஏன்னா ராஜாஜி அவங்க அப்பா பேர் சக்கரவர்த்தி, அதனால் அவர் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் எழுதினார். இவர் சக்கரவர்த்தியின் திருமகன் எழுதினார். அவர் ராஜாஜின்னு எழுதினார், இவர் மூக்காஜின்னு எழுதினார். கலைஞர்னு பேரை போடல, கருணாநிதினு போடல, மூக்காஜின்னு எழுதினார். ஒவ்வொரு நாளும் பதில் கொடுத்தார். அப்புறம் ராஜாஜி ஓஞ்சி போய் அவருக்கு அடியால் இருந்தார், கையால் மாப்போசின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ராஜாஜியினுடைய அடியால். அவரை வச்சுட்டு எதாவது எழுதுறது. அவர் உடனே எழுத ஆரம்பித்தார். விபீஷணனுக்கு விளக்கம் என்று இவர் எழுத ஆரம்பித்தார். அதுக்கு ஒரு விளக்கம் அவர் பேசாமல் நிறுத்திட்டார். ஏடா வம்பா போச்சு, நம்மளா போட்டு இருந்தாலும் எப்படி எழுதுறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் எப்படி நாம் அதை நம்முடைய இயக்கத்தின் மீது வீசப்படுகிற அம்புகளை எப்படி முறியடிக்க முடியும் அல்லது திருப்பி அவங்க பக்கமே விட முடியும் என்பதை அறிந்தவராக இருந்தார். ராமாயணத்துக்கு பரதாயனன் ஒன்று எழுதினார். ஏடா அவன் தானே ஆட்சி பண்ணான், நீ என்ன ஆட்சி பண்ண? நீ ஆட்சி பண்ணப்போ தவம் பண்ணணுன்னு கொலை பண்ணுன, அவ்வளோதான் நீ பண்ணின. ஆட்சி பண்ணிட்டுலாம் பரதம் தான் பண்ணிகிட்டு இருந்தான். எனவே பரதாயனம்னு இவர் எழுதினார். இப்படி நிறைய செய்திகளை சொல்லி கொண்டு போகலாம் அவருடைய இதில். அதே போல தான் தொடரல அவசர நிலை என்ற ஒன்று இப்போது அதை விட மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவசர நிலை என்று அறிவிக்கப்பட்ட போது அப்போ அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பது என்பது தான் அவசர நிலை. நமக்குள்ளே எந்த அடிப்படை உரிமையும் கிடையாது. அந்த நிலை சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அடுத்த நாள் உடனடியாக செயற்குழுவை கூட்டி அதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி வெளியிட்டவர் கலைஞர் தான். இந்தியாவிலே யாரும் இல்லை, யாரும் செய்யலை, இவர் தான் பண்ணார். உடனே என்னடா அவசர நிலை? ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்குள்ள அடிப்படை உரிமைகளை பறித்து கொள்ள முடியும் ஒரு அரசு ஒரு ஆணையின் மூலம் என்றால் அது என்ன ஜனநாயகம்? அது யாருக்கும் தெரியாமல் செய்வது. அதற்கு பின்னால் அவர் இதெல்லாம் போட்டான். என்ன கொடுமைகள் என்பது இப்போ ஏறக்குறைய தொலைக்காட்சிகள்லாம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ செய்தித்தாள் தான் இருந்த காலம், அப்போது பத்திரிகையில் அதிகம் இருந்த காலம். முரசொலிக்கும் விடுதலைக்கும் மட்டும் தனியாக போட்டார். சென்சஸ் அதிகாரி ஒருத்தன், நம்ம சென்சார் அதிகாரி, நம்ம இதை 2 பத்திரிக்கையும் பார்த்து செய்தியெல்லாம் போடுறது. எது போனாலும் திருத்தம். உடனே கலைஞர் அவர்கள் செய்தியை எழுதினார். ஒன்றுமே எழுத முடியல, எது போட்டாலும் இது போடக்கூடாது இது போடக்கூடாதுன்னா சரி. முதல் நாள் தலைப்பு 8 காலம் செய்தி, வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது அப்படின்னு ஒரு நாள் செய்தி. அடுத்த நாள் விளக்கெண்ணெய் சூட்டை தணிக்கும் தலைப்பு செய்தி. என்னன்னா எழுதுறது, இதுதான் எழுதுறதா நான் என்று. அப்போ தான் அண்ணாவுடைய ஆட்சி கலைச்சது 31ஆம் தேதி. அண்ணாவுடைய நினைவு நாள் வருகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது, செய்தியே தெரியாது. கலைஞர் ஒரு தலைப்பு போட்டார், அண்ணா நினைவிடத்திற்கு மலர்வளையம் வைக்க வர முடியாதவர்கள்னு ஒரு பட்டியல் போட்டார். யார் யார் அரசுன்னு போட்டார். அவனுக்கு தெரியல, என்னமோ போட்டிருக்கான் லிஸ்ட்டுன்னு பேசாமல் விட்டுட்டான். அப்புறம் தான் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த ஆள் என்னென்னமோ பண்ணுறாருன்ட்டு. அப்படி தொடர்ந்து அதை முறியடித்து கொண்டே வந்தவர். அவனே என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கட்டத்தில் இதை வந்தவுடன் அங்கிருந்து தனியாக கொடியை தூக்கிட்டு நேராக போனார். அவங்க அலுவலகத்துக்கு முன்னால் மறியல் போராட்டம். தனி மனிதர் கொடி எடுத்துக்கொண்டு எல்லாம் சிறையில் இருக்காங்க. அவர் போக போக கூட்டம் கூடிக்கிட்டே வந்தது. இந்தியாவில் அவசர நிலை நடவடிக்கைகளை கண்டித்து நடந்த முதல் கண்டன ஊர்வலம் அதுதான். வேற யாரும் நடக்கல, இந்தியா முழுக்க நடக்கல. எல்லாம் இங்கே ஒடியாந்துட்டான், எங்களை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி வந்துட்டானுங்க. எல்லாம் காப்பாற்றி கொண்டு இருந்தார் கலைஞர். அதே போல தோழர்களே, எவ்வளவு சிக்கல்களுக்கு உருவாக்கினார்கள் கலைஞர். எதையெல்லாம் சந்திக்க வேண்டி இருந்தது. உடனே சொல்லுவான், பிஜேபியோட நீ கூட்டு இருந்து பிஜேபியோட கூட்டு அப்படின்னு சொல்லுவான். பிஜேபியோட கூட்டு இருந்தது உண்மைதான். ஆனால் நிபந்தனையோடு தான் கூட்டணி அமைக்கப்பட்டது என்பதை யாரும் சொல்லுவதில்லை. கலைஞர் 3 நிபந்தனை போட்டார். இருந்தால் உங்களோட கூட்டு வச்சுக்க தயார். என்ன நிபந்தனை? அயோத்தியில் ராமர் கோயிலை பற்றி பேசக்கூடாது.
பொது சிவில் சட்டம் என்பதை பற்றிய விவாதம் இருக்கக்கூடாது. இன்னொன்று காஷ்மீரை பற்றிய சிக்கல். இந்த மூன்றிலும் தலையிடாமல் இருப்பதாக நீங்கள் ஒத்துக்கும். உங்கள் ஆட்சி காலம் முழுக்க இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா நாங்கள் கூட்டணி வச்சுக்க தயார். யாராவது இப்படி நினச்சி பாருங்கள், எப்படி இருந்திருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள். வேறு யாராவது இப்படியான நிபந்தனையை போட்டுட்டு பிஜேபியோட சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் யாராவது. அவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வியப்பிலும் வியப்பு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. வாஜ்பாய் தான் இருந்தார், அப்போ ஏற்றுக்கொண்டு தான் இவரோட கூட்டணி இருந்தார்கள். என்னமோ இவர் கொள்கையை விட்டுட்டு போயிட்டார்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. கூட்டணின்னா 2 கட்சி தான் ஒன்றியத்தில் இருந்தது. காங்கிரஸ் இருந்தது, பிஜேபி இருந்தது. இப்போ காங்கிரஸோடு நமக்கு உரன் வருகிற போது பிஜேபியோடு சேர்ந்தாக வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் இருக்கிறது. அப்போ இந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று வைத்துக்கொண்டு தான் இருந்தார்கள். இப்படிப்பட்ட பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம் தோழர்களே. ஏன்னா இவர் காலத்தில் அனைத்து சாதியம் அர்ச்சனரை பற்றி சொல்லுகிறோம். சாதாரண முடிவல்ல இதெல்லாம். அது பார்ப்பதற்கும் எளிமையாக இருக்குது. அவன் எவ்வளோ அடிச்சுக்கிறான்னு பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ கடுமையானது என்று தெரியும். அவர் முதல்ல 69 பெரியார் அறிவித்தார், நாங்கள் கருவறை நுழைவு போராட்டம், இது அனைத்து இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற சகல சமூகத்தவருக்கும் உரிமை வேண்டும், அதுதான் பிரவேசத்தில் பூஜையில் தொழுகையில் உரிமை வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் 1926 பெரியார் பார்ப்பனலாதார மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானம் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். போராட்டத்தை அறிவித்தார். பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் சாமியில் இந்து மதத்துக்கு எதிரானவர். இந்துக்களுக்கு தானே கேட்டார், நமக்கா கேட்டார்? நாங்கள் நாத்திகர்களாக போக முடியும்? அப்போ இந்துக்கள்னு சொல்கிறவனுக்கு குடியா, அவனுக்கு இன்னும் பயிற்சி கொடு. நீ திட்டிகிட்டு இருக்கல இஸ்லாம கிறிஸ்தவம், அவன் உரிய பயிற்சியை பெற்றால் அவங்க பாதிரி ஆக முடியும், யார் வேணாலும் ஆகலாம். உரிய பயிற்சி பெற்றால் மௌலி ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாம். ஏன் இந்து மதத்தில் மட்டும் தனி இந்து மதம் என்ன, அதில் இவன் மட்டும்தான் ஆகணும், இந்த ஜாதி மட்டும்தான் ஆகணும், என்ன இருக்குது? பயிற்சி பெற்றால் போதும். தகுதி வேணாலும் நிர்ணயிச்சிரு. 5 அடி உயர் இருக்கணும், 56 இன்ச்சு மார்பு இருக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லு. அந்த தகுதி இருக்கணும்லாம் போடலாம்ல, ஏன் போட முடியாது? இந்த கேள்வி வந்தது. இதை பெரியார் போராட்டமாக அறிவித்தார். கலைஞர் சொன்னார், ஐயா எங்கள் காலத்தில் நீங்கள் போராடணுமா, நான் செய்கிறேன்னாரு. அப்போ தான் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். அர்ச்சகர் தொழில் பரம்பரையானது அல்ல, அறங்காவலர் குழு அதை நியமிக்கலாம் என்று திருத்தம் கொண்டு வந்தார்கள். அது போச்சு, அங்கே தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. அது அவங்க நீதிமன்றம் மேலே இருக்கிறது. பெரியார் சொல்லுவார், உச்ச நீதிமன்றம்னா உலகத்திலே சிறந்த அறிவாளிகள் இருக்க இடமா உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேலே அப்பீலுக்கு வேறு கோர்ட்டில், அதனால் அது பெரிய கோர்ட், அவ்வளோதான் என்று சொல்லுவார் பெரியார். அதுக்கு மேலே இடம் இருக்குது. ஒரு தீர்மானமே போட்டார், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் தான் இறுதி மன்றமாக இருக்க வேண்டும், அதற்கு மேலே மேல்முறையீட்டு மன்றங்கள் இருக்கக்கூடாது. அவனுக்கு தான் எங்கள் சிக்கலை பற்றி தெரியும், வடநாட்டுக்காரனுக்கு என்ன தெரியும்? அங்கே உட்காந்துருக்கணும், ஒன்றுமே தெரியாது. கேரளாவில் ஒருத்தர் அச்சராக்குனாங்க, ஆதித்யன் என்கிற ஒருத்தன் வழக்கு போட்டான். ராகேஷ்னு ஒருத்தர் ஆக்குனாங்க, ஈழவர், அந்த இதில் பட்டியலினத்தை சார்ந்தவர். அவர் முதல்லே தேர்வு நடத்தி அது காத்திருப்பு ஒரு பட்டியலில் இருந்தார். அடுத்து ஒரு காலி இடம் வந்தவுடனே அவர் நியமித்தாங்க. அதை எதிர்த்து ஆதித்யன்னு ஒருத்தன் வழக்கு போட்டான். பார்ப்பான், இங்கே கேரள பார்ப்பனர்கள் தான் இருக்க முடியும், மற்றவர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டான். கீழ் நீதிமன்றம் மறுத்து விட்டது. உயர்நீதிமன்றத்துக்கு, கேரள உயர்நீதிமன்றம் அவங்களும் மறுத்துட்டாங்க, போட்டது கரெக்டு தான் போடான்ட்டாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு சொன்னது, இந்த நாட்டில் அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்துவிட்ட பின்னால் அதுதான் பெருசு, அதுக்கு மேலே எதுவும் பெருசு கிடையாது, அது எந்த பேர் இருந்தாலும் சரி அதெல்லாம் செல்லாது, போட்டது செல்லும்னு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க ஏன் நம்ம வழக்கில் சொல்லலை? காரணம், அதை விசாரித்தவங்க தமிழ்நாட்டு நீதிபதி. நம்ம தமிழ்நாட்டு நீதிபதியாக இருந்த துரைசாமி ராஜ், இன்னொருத்தர் ராஜேந்திர பாபு, அவர் கர்நாடகத்துக்காரர், படித்ததெல்லாம் இங்கே பிரசிடென்சி கல்லூரி, சட்டக்கல்லூரி, அவர் பகுதியிலும் இருந்தவர். அவர் 2 பேரும் விசாரித்தாங்க, 2 பேரும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனால் விசாரித்தவன் வடநாட்டுக்காரன், அவன் நமக்கு சொல்லிட்டான், அதெல்லாம் கிடையாதுராப்பா, அதெல்லாம் கிடையாது, இவங்களுக்கு தான் அதிகாரம் அதிகம், அவங்க தான் பண்ண முடியும். அதுக்கு தீர்ப்பு விளக்கமெல்லாம் சொல்லலாம். பாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்னென்னமோ சொல்லியிருக்கான் அதில் தீர்ப்பில். இவன் தொட்டால் சாமி இதாகிடும், அதாகிடும், செத்து போயிடும் சாமி என்றெல்லாம் சொல்லி தீர்ப்பில் சொன்னார்கள். என்ன காரணம்னா, நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கிறது. அதற்கு நாம் சட்டங்களை, திட்டங்களை தீட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் தோழர்களே. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த ஹெச்வி ஹாண்டேன்னு சொன்னான் இல்லைங்களா, அந்தாலும் ஏதாவது வில்லங்கமான பேசிகிட்டே இருப்பார். ஒரு முறை சொன்னார், இது 3ஆம் தர ஆட்சி என்று சொன்னார்.
தேர்ட் கிளாஸ், அப்படி தேர்ட் ரேட்டாக அதுக்கு அரசு, மூன்றாம் தர அரசுன்னாரு. உடனே கலைஞர் கோவிச்சுக்குவார் நல்லா என்று சொன்னாரா, நண்பர் தவறாக சொல்லிவிட்டார், இது 4ஆம் தர அரசு, இது சூத்திரர்களுக்காக சூத்திரர்களால் நடத்தப்படுகிற ஆட்சி, இது 4ஆம் தர ஆட்சின்னார். ஏன் 3ங்கிற? நாங்கள் சூத்திரங்கள்லாம் நடத்துகிறோம், சூத்திரனுக்காக தான் நடத்திட்டு இருக்கோம், உங்களுக்கெல்லாம் கிடையாது, நாங்கள் சூத்திரர்களுக்காக நடத்துகிற ஆட்சி. அவர்களை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய முடியும் என்பது தான். அவர் தோழர் சொன்னார்ல, பெரியாரிடம் வந்து காமராஜர் வந்தபோது வர்றேன்னாராம், ஐயோ வர வேண்டாம்னாராம். அவர் வரராஜ நாயுடு சொல்லியிருக்கார், ஐயா பெரியாரை பார்த்து நான் நன்றி சொல்லிட்டு வரலாம், வேண்டாங்க வந்தால் வில்லங்காயம் போடுங்க, வர வேண்டாம்னு சொல்லுங்கள் என்று பெரியார் சொல்லுகிறார். ஆனாலும் வருகிறார். வந்த உடனே அவர் ஒரு படத்தை தர்றார். ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள், பெரியார் காலடியில் காமராஜர் உட்கார்ந்துருக்காரு. அந்த படத்தை காட்டினாராம், இது சாத்தூர் மாநாட்டில் எடுத்தது ஐயா என்று கொடுத்தாராம். கொடுத்து விட்டு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதியை கொஞ்சம் பார்த்துக்கையா அப்படின்னு சொன்னாராம். சூத்திர பஞ்சமர்களை கொஞ்சம் மனதில் வைத்து கொள்ளுங்கள், இதுதான் அவர் கேட்டது, பெரியார் கேட்டது. அவருடனே எழுந்து சொன்னாராம், ஐயா நானும் 4ஆம் ஜாதிக்காரன் தான் ஐயா, எனக்கு தெரியும்யா, நான் செய்வேன் ஐயான்னாராம். அவ்வளோதான். இதைத்தான் கலைஞர் வேறு மொழியில் சொன்னார், இது 4ஆம் தர ஆட்சி என்றார். அப்போ எப்படிப்பட்ட கருத்தை கொண்டவராக இருந்தார்கள் என்பதற்காகத்தான் அதை சொல்கிறேன் நான். அப்போ ஒன்றும் கலைஞருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போவதற்கு ஏராளமான பெருமைகள் இருக்கின்றன. ஏன்னா இந்தியா முழுதும் ஒரு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் தான், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்ற சொல் அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் அண்ணா இல்லையானா, அண்ணா குறுகிய காலம் இருந்தால் செய்ய முடியாமல் போயிற்று. அண்ணா அவருடைய இதயத்தை கொடுங்கள் அண்ணான்னு கேட்டார்ல அவருடைய உரையில், அது மாதிரி இதயத்தை பெற்றவர் அவர். பல்துறை வித்தகராக இருந்தார். அவர் வெறும் ஆட்சியாளராக மட்டுமா இருந்தார், ஒரு இலக்கியவாதியாக இருந்தார். குறளோவியத்தை, தொல்காப்பியத்தை எல்லாத்தையும் யாரால எழுத முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் நினச்சே பார்க்க முடியல. எப்படி நேரம் கிடைத்தது என்பது தான் நமக்கு வியப்பானது. எப்படி இவ்வளோ நேரம் அவர் கிடைச்சிருக்கிறது என்பது தான் நமக்கு. முரசொலிக்கு உடன்பிறப்பு எழுதணும், ஒவ்வொரு நாளும் எழுதணும், அதை எழுதுகிறார். வெளிவர வரைக்கும் ஒரு பார்த்து அதை பிழை திருத்தம் கூட செய்கிற அளவுக்கான பொறுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும், ஆட்சி பணிகளை செய்ய வேண்டும், இலக்கியங்களை பற்றி அதை பற்றி ஆய்வுகள், அப்புறம் கூட்டங்களுக்கு போகிறது, இதையெல்லாம் எப்படி அவரால் சரி செய்த முடிந்தது என்பது தான் பெரிய ஆச்சரியத்துக்குரிய செய்தி. அதற்கான நேரங்களை ஒதுக்கி கொண்டார். இது வர்றப்போது மறந்துடும் சொல்லுவாங்க, போரின் போது நெப்போலியனை பற்றி சொல்லுவார்கள், குதிரையில் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு வரோம் 1/2 மணி நேரம், குதிரையில் உட்காந்துட்டே தூங்குவார், அடுத்தது போர்னா உடனே ஆரம்பித்து செய்வார் என்று சொல்லுவதை போல கலைஞர் அவர்கள் தன்னுடைய காலத்தை, எதுக்கு இலக்கியம்னா இலக்கியம்தான், இலக்கியத்தை எப்படி விளக்க முடியும் என்பதெல்லாம் பார்த்தா, அது திருக்குறள் உரையாகட்டும், குறளோவியத்தில் எழுதியிருக்கிற அந்த உரை முறைகளாகட்டும், எவ்வளோ பெரிய செய்தியாக இருக்கிறது. அவர் அதில் எழுதின நாவல்கள் எத்தனை எழுதினார், திரைப்படங்களுக்கு எழுதின வசனம், பராசக்தி எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற செய்தியாக. 70 ஆண்டு கழித்து 52 இந்த கூட்டம்லாம் பைத்தியகார கூட்டம் பேசிட்டு தெரியுது, திருட்டு ரயில் ஏறி வந்தாராம் பைத்தியகாரா. 52 கார் வச்சிருந்தவர் அவர் தான். திமுகவில் கார் வச்சிருந்த தலைவராக 52 இருந்தார் அவர். 53 வீடு வாங்கிட்டார். அவர் ஏன் திருட்டு ரயில் ஏறி வர்றாரு? அவர் கார் வச்சிருந்தவர். இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு 67 வந்தது. அதுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி இருந்தவர் அவர். அவர் என்ன, இவங்க ஏதாவது சொல்லணும்னா வாய் பிடித்தோ மாங்காய், எத்தனை குற்றச்சாட்டுகள். கலைஞரை போய் நள்ளிரவில் கைது என்று செய்தார்கள். அதாவது வழக்கு வந்ததா, அதுக்கப்புறம் நடந்ததுன்னா வழக்கே நடக்கலை. கைது பண்ணதோடு சரி, வழக்கு விசாரணை எதுவும் கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டுகள் என்று சொன்னார்கள். அப்போ அதில் தான் அண்மையில் தான் அந்த புத்தகத்தை படித்தேன். ஒரு முரசொலி செல்வம் எழுதியிருந்தார், அமிர்தம் எழுதியிருந்தார் நினைக்கிறேன், அமிர்தம் எழுதியிருந்தார், இந்த விளக்கங்கள்லாம் எழுதியிருந்தார் அவர் அதை பற்றி. அது முதல்ல எழுதிட்டாங்க, கடைசியாக ஆட்சி கலைத்த பின்னால் வந்தது அல்ல, 72 போட்டப்பட்டது. அதை விசாரணைக்கு வர்றாங்க. கலைஞர் புறப்பட்டு கொண்டு வராங்க கட்சி அலுவலகத்துக்கு. என்னமோ பார்க்கணுமாம்மா, பார்க்க சொல்லுன்ட்டு அவர் போயிட்டாராம். ஏதோ பார்க்க வந்திருக்காங்க வீட்டில், பார்க்கட்டும் அப்படின்ட்டு இவர் பாட்டில் புறப்பட்டு போயிட்டார். அப்படி தான் இருந்தார் கலைஞர் என்று அதில் எழுதியிருந்தார்கள். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஆதாரம் இல்லை என்று தள்ளுபடி செய்த பின்னால் திருப்பியும் அவசர நிலை காலத்தில் மீண்டும் அதை பற்றி பேச தொடங்கினார். அதை எதிர்த்து பொதுக்கூட்டங்கள் வழியாக மக்களிடம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை.
வாய்ப்பில்லை, நேரம் இல்லை, வாய்ப்பில்லை. எல்லாரும் ஜெயிலில் இருக்கிறாங்க, கூட்டம் நடத்த முடியாது, அனுமதிக்கவில்லை. அந்த நேரத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தள்ளுபடி தான் ஆச்சு. அப்போ தான் எம்ஜிஆரை கேட்டாங்க, ஏங்க பெட்டிஷன் போட்டிருக்கீங்களான்னு. அது என்னமோ தெரியாதுங்க, அந்த சேலத்தில் கண்ணன் ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு, அவரை போய் கேட்டுங்கன்ட்டார் எம்ஜிஆர். எனக்கெல்லாம் தெரியாது, அவர் தான் எழுதி கொடுத்தாரு. என்னங்க வீட்டுக்கு வந்து மார்பிள் போட்டாராம், வீட்டுக்கு, கோபாலபுரம் வீட்டுக்கு. அங்கே போய் பார்த்தாங்கன்னா மொசைக் தான் இருந்துதான். ஊரில், சொந்த ஊரில் ஒரு குட்டிச்சோரை வந்து பெருசாக பங்களாவாக கட்டிட்டாருனால அங்கே போய் பார்த்தா குட்டிச்சோராகவே இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்து விட்டு அதை தள்ளுபடி செய்து விட்டார்கள். ஆனால் இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான், ஊழல் குற்றச்சாட்டுன்னு. நம்மால் எடுத்து செல்லாமல் விட்டு விட்டோம். நமக்கு பேசுறது 1000 விஷயம் இருக்கு, ஏன்னு விட்டுட்டோம். இப்போ அந்த பேச முடியாத செய்திகளை பேசிக்கொண்டு ஒரு பெரிய வரலாற்று சாதனை படித்த அந்த மாமனிதரை, அவருடைய சாதனைகளை பேச வேண்டும். நம்ம வந்து காங்கிரஸ் என்பது நமக்கு ஆகாத கட்சியாக இருக்கலாம், ஆனால் காமராஜரை பேசுகிறோம். காங்கிரஸை ஆதரித்த பெரியார் பக்தவச்சலம் ஆட்சி கண்டன நாள் பொதுக்கூட்டம் நடத்தினார். ஏண்டா நீ வந்து பக்தவச்சலம் முதலமைச்சர் ஆன உடனே ஆட்சி கண்டன நாள் பொதுக்கூட்டம்னு பெரியார் நடத்தினார். நான் காமராஜரைத்தான் ஆதரித்தேன், காங்கிரஸை ஆதரிக்கவில்லைன்னு சொன்னார். நான் அவரை தாண்டா ஆதரித்தேன். எங்களுக்கு வந்து நீ சரியா இல்லைன்னா உன்னை எதிர்த்து நடத்துவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை போல இவர் செய்த ஆற்றிய பணிகள் இந்த நாட்டை, அதாவது இப்போ இந்தியாவில் முதல் மாநிலம் என்று பேசுகிறோன்னா ஒரு நாளில் வந்து விடாது, ஒரு நாளில், ஒரு ஆண்டில், ஒரு 5 ஆண்டில் வந்து விடாது. அதுக்கு ஒரு நீண்ட நெடிய திட்டம். நமக்கு வந்து டைடல் பார்க், இந்தியாவுக்கு இதற்கான ஒரு தனி கொள்கையை அமைத்த மாநிலம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் தான் முதல்ல நம்ம வந்து இந்த துறையை, கணினித்துறை என்பதை, அந்த துறையை பற்றி யார் யோசிக்காத காலம். கலைஞர் பண்ணுறாரு, டைடல் பார்க் கட்டுறாரு, அப்புறம்லாம் நிறுவனம் வருது. யார் அதை பற்றி யோசித்தார்கள்? மருத்துவத்தை அண்மையில் கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன். அமலோர் போனாதன்னு ஒரு மருத்துவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார். இரத்த நாளத்துக்கு அறுவை சிகிச்சை, வாஸ்குலர் சர்ஜரி, அதை பற்றிய பாடம் கலைஞர் கொண்டு வரணுன்னு இருக்காரு. அது எங்கே பிடித்தாரோ, நம்ம முதல்ல சென்னை மருத்துவக் கல்லூரி கொண்டு வர்றாரு. அதற்கு முன்பு இந்தியாவில் எங்கும் அந்த படிப்பு இல்லை, கலைஞர் தான் கொண்டு வந்தார். நான்லாம் ஃபஸ்ட்டு பேட்ச்னு பேசினார் அவர், அமலோர் போனாதன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 6 கல்லூரியில் கொண்டு வர வைத்தார். 6 கல்லூரியில் கொண்டு வர வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. எப்படி அந்த மனிதருக்கு இதெல்லாம் தோன்றியது? அவர் என்ன மருத்துவம் படித்தவரா? ஆனால் இந்த மருத்துவத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி எண்ணம் இருக்கு. இலவச கண் சிகிச்சை, அதெல்லாம் யார் அதையெல்லாம் யோசித்திருப்பார்கள் என்று நினைப்பாருங்கள். ஒரு சாதாரண எளிய மக்களுடைய சிக்கலை புரிந்து கொள்வதற்கு தான் அதிக அறிவு வேண்டும். பெரிய மேலே இருக்கோம்னா பெட்டிஷன் போடுவோம், வரும், தெரிஞ்சுக்கலாம், ஒரு வேளை பத்திரிகை எழுதுவான், தலையங்க எழுதுவான். ஆனால் எளிய மக்களுடைய நிகழ்ச்சிகளை போய் பார்த்து தெரிந்து கொண்டு வந்த அவர் தான். வீராணம் திட்டம், செக்கோசில் நாட்டோட சேர்ந்து உதவி பெற்று கொண்டு வந்த திட்டம். அதை வந்து ஊழல்லாம் அதுக்குள்ள ஆட்சி கலைஞ்சு போச்சு. மீண்டும் 2வது வீராணம்னு தான் ஜெயலலிதா பண்ணாங்க. அதே திட்டத்தை தான் செஞ்சாங்க, வேணா புதுசாக செஞ்சாங்களா? அது ஊழல்லாம் இது என்ன இருக்கும்? ஆனால் அதை பற்றி விளக்குவதற்கு நாம் தவறிவிட்டோம். அதனால் அவர் மீது விழுந்த புள்ளி, கரும்புள்ளி கொஞ்சம் விரிவாவதற்கு நாமே அனுமதித்து விட்டோம் தான் சொல்லணும். நம்ம பக்கம் தான் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து அந்த வாராது கிடைத்த மாமணி போல் என்று சொல்லுவார்கள். விடுதலை வந்தபோது அப்படி கிடைச்சார் நமக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு தலைவர் கிடைத்தார். அவருடைய சிந்தனை முழுதும் மக்களை பற்றியதாக இருந்தது. என்னென்ன புதிய திட்டங்கள் என்பதை பற்றி பேசுவதாக இருந்தது. அதை பற்றி சிந்திப்போராக இருந்தார். கூட இருந்தவர்களாம் அதுக்கு பணியாற்ற செய்தார். ஒவ்வொருத்தரும் எந்தெந்த துறையில் நான் வந்து அந்த டிராவிடியன் இயர்ஸ் என்ற புத்தகம் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி எழுதுனது இல்லை, அதிமுக ஆட்சியில் எழுதின புத்தகம். ஆட்சிக்கு வருவதற்கு 1 ஆண்டு 1.5 ஆண்டுக்கு முன்னால் எழுதின புத்தகம், வெளிவந்த புத்தகம். அதில் வந்து எப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை மாற்றி அமைத்தது என்பதை பற்றி தான் அவர் எழுதுகிறார். அவர் எங்கே சிங்கப்பூரில் இருக்கார், ஒன்றும் இவங்ககிட்ட வேலையாக போகிறதில்ல, ஒன்றும் இங்கே வரப்போகிறதில்ல. அவர் நம்மவரும் இல்லை, அவர் பார்ப்பனர். ஆனாலும் அவருக்கு வந்து என்னடா ஒரு நாட்டில் இப்படி செஞ்சார், இதை பற்றி யாருமே பேசலைன்னா அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அங்கே உட்காந்துக்கிட்டு எழுதுகிறார். அமர்த்தியா சென்னை பற்றி நாம் சொல்லுவோம்ல, அவர் சொன்னாங்க. அவங்கெல்லாம் யார்? வங்காளத்தில் இருக்கவருக்கு தெரியுது தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் எப்படி இருந்தார்னு. ஆனால் இங்கே இருக்கவனுக்கு ஏன் தெரியல என்பதையெல்லாம் நாம் இப்போது வேதனையோடு எண்ணி பார்க்கிறோம். தோழர்களே, நாம் பேச வந்த செய்தியே வேற இருந்தாலும் கூட நாம் நம்முடைய மக்கள் வரலாற்று காலத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்ட மக்கள்.
வரலாற்று காலத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட மக்கள். இப்போ இருக்கிறவங்களாம் தன்னை பெரிய ஜாதியை நினச்சிக்கிட்டு இந்த பட்டியலின மக்களையும் பழங்குடிகளை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கான். புறக்கணிக்கப்பட்டவங்களும் வஞ்சிக்க மாட்டுக்கள்னு. அதெல்லாம் இல்லை. எல்லாருமே சூத்திரனா எல்லாமே வஞ்சிக்கப்பட்டவன் தான், புறக்கணிக்கப்பட்டவன் தான். அந்த காலத்தில் யாருக்கெல்லாம் கல்வி இருந்திருக்கும். இப்போல்லாம் கேட்குறான்ல, வள்ளுவருக்கு யார் இவங்களா பள்ளிக்கூடம் வச்சாங்கன்னு கேட்குறான்ல. நம்ம அறிவாளி ஒருத்தர் இருக்கார் இப்போ புதுசாக. யார் நீங்கள் வள்ளுவர் காலத்தில் இப்போ ஜாதி இல்லாதவனுக்கெல்லாம் ஜாதி கொண்டு வர்றான். யார் யாருக்கெல்லாம் ஜாதி மாமன்னர்கள்லாம் சொல்கிறாங்க. பெரியார் கோபமாக சொன்னார், இந்த சேர சோழ பாண்டிய ஆண்டானே எவனாவது நம்ம மக்களுக்கு கல்வி கொடுத்துருக்கானான்னு கேட்டார். ஒரு பள்ளிக்கூடம் கட்டினானான்னு கேட்டார். கட்டினாண்டா எல்லாம் வடமொழிக்கான பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், பார்ப்பனர்களுக்கான வேத பாடசாலை கட்டினார்கள். நாயக்கனாண்டாம் 10,000 பேர் படித்தான், பாகூர்லம்பா. சோழர் காலத்தில் இப்படி இருந்ததும்பா. யாருக்கு கொடுத்தா? நம்ம மக்களுக்கு கொடுத்தார்களா? பொதுக்கல்வி முறை என்பது எப்போ வந்தது? ஆங்கிலேயம் வரதுக்கு போது பொதுக்கல்வி முறை ஏது? அந்த பொதுக்கல்வி முறை வந்ததை விரிவாக்கி அது உயர்நிலை வரைக்கும் கொண்டு போய் இன்னும் என்னென்ன முறையான கல்வி முறைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் இங்கே கொண்டு வர செய்து அதில் மருத்துவ கட்டாயம் இப்போ நீட்டை பற்றி பேசுகிறோம். அதெல்லாம் ஏராளம் பேச வேண்டியிருக்கு தோழர்களே. நம்ம ஒவ்வொருத்தரையும் வர்றப்பெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு என்னென்னு செஞ்சுக்கிட்டே இருந்தோம். நம்முடைய நீதி கட்சி காலத்தில் மருத்துவக் கல்லூரியில் ஆள் சேர்த்தாங்க. எப்படி சேர்த்தாங்க? 4 பிரிவு, 4 மாவட்டம். சென்னை மாகாணத்தை 4ஆக பிரித்தான். 4 பகுதி 300 படம் தான். இப்போது 75 இடம். அதில் குறைந்தது 20 விழுக்காட்டு இடங்கள் பெண்களுக்கு தர வேண்டும். உரிய மதிப்பெண் பெறாத பெண்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அவங்கள சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சட்டம் யாராவது போடுவாங்களா? பெண்கள் 20 விழுக்காடு. இப்போ சட்டம் கொண்டு வந்து 29 கொண்டு வர்றேன்னு 33 கொண்டு வர்றானுங்க. எப்போ நாம் போட்டு நீதி கட்சி 28-30 போட்ட சட்டத்தை 90 வருஷம் கழித்து போடுறான். 33 போட்டு கூட இப்போ இல்லை, இன்னும் 5 வருஷம் கழித்து கொண்டு வருவாங்கிறான். ஆனால் அப்போதே செய்தார்கள். 20 விழுக்காட்டு இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சட்டமாக வைத்திருந்தோம். இப்போ மருத்துவக் கல்லூரி எல்லோருக்கும் மருத்துவம் பெற செய்தார்கள். எளிய மக்களோட நம்ம மருத்துவ கட்டமைப்பை உண்டாக்கினார்கள். நீ கிராமத்தில் வேலை செஞ்சீங்கன்னா, மலைப்பகுதியில் வேலை செய்தால் அந்த மாதிரினாலும் சிறப்பு அவங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு முதுநிலை மருத்துவத்தில் கொடுக்கப்படும். MDA MSO படித்தா கொடுக்கப்படும். அதில் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு MCH DM கொடுக்கப்படும், உயராய்வு மருத்துவத்திற்கு. அப்போ நமக்கு என்னென்ன கிடைத்தது என்றால், அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்கள் கிடைத்தார்கள், அரசு கல்லூரிகளுக்கு பேராசிரியர்கள் கிடைத்தார்கள். இப்போ எவனா வருவானா நீட் எழுதி அவங்க கோடிக்கணக்காக செலவு பண்ணிட்டு -40 வாங்கினா போகிறான் வேலைக்கு. 0 வாங்கினவங்க கொடுத்தா கூட பரவாயில்ல. தேர்வுக்கு போயிட்டு எழுதாமுட்டானா 0 மார்க் தானே வாங்கணும். 40 கேள்விக்கு பதில் எழுதியிருக்கான், 40 தப்பாக எழுதியிருக்கான், அதனால் -40. -40 பணம் கொடுத்துட்டு இப்போ MBBS சேர்றான். இவங்க தரமான மருத்துவ கல்வி தர்றது கொடுத்துக்கிறானா? இதை நாம் பேசி கொண்டிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது? நீட் தேர்வை ரத்து செய்வதை முதன்மையாக கொண்டு முழு முயற்சியில் ஈடுபடுவோம்னு தான் சொன்னாங்க. நாங்கள் நீக்குவோன்னு சொன்ன மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் சொல்லடா மடையா, அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியாதவங்களா எழுதுகிறாங்க தேர்தல் அறிக்கையை. நாங்கள் செய்வோம். என்ன செய்வோம்? நீக்குவதற்கான முழு முயற்சியை செய்வோம். அதுதான் செஞ்சாங்க. ஆனால் இவர்கள் சொல்ல, இப்போ நீங்கள் 2014 ஒன்று சொல்லணும் இந்தியாவோட ஒப்பிடுறதுக்காக. ஒரு 25 கால் நூற்றாண்டு காலம் கம்யூனிஸ்டுகள் ஆண்ட வங்காளத்தில் 2014 தேர்தலின் போது மம்தா பானர்ஜி தேர்தல் அறிக்கையில் ஒரு உறுதிமொழி சொன்னார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் அரசு மருத்துவமனை கட்டுவேன். அவங்களுடைய உறுதிமொழி. இவங்க வந்தால் தான் மாவட்ட தலைநகரில் அரசு மருத்துவமனை கட்டுவாங்களாம். 2014 நமக்கு 1970 எல்லா ஒன்றியத்திலும் ஆரம்ப சுகாதார நிலையம் வந்துருச்சு, மருத்துவர்லாம் போட்டாங்க. ஆனால் 2014 இவங்க கொடுக்குற உறுதிமொழி என்பது நான் ஆட்சிக்கு வந்தால் கட்டுவேன். அப்போ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள், தமிழ்நாட்டோட அதை ஒப்பிட்டு பாருங்களேன். 50 ஆண்டுகள் பின்னால் இருக்கிறார்கள். எனவே இந்த சாதனைகளை செய்ததை, இந்த சாதனைகளை இந்த வேளையிலாவது கலைஞர் நூற்றாண்டிலாவது நாம் பேச வேண்டும். இது கலைஞரின் சாதனை என்பது தனிப்பட்ட அவருடைய பங்களிப்பு அதிகம். ஆனால் ஒட்டுமொத்த திராவிடர் இயக்கத்தின் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நம்முடைய புறக்கணிக்கப்பட்ட மக்களாகிய காலம் எத்தனை ஆண்டு வரலாற்று காலத்தில் 100 வருஷமாக தாங்க நம்ம வந்திருக்கோம்.
அதுக்கு முந்தைய எப்போ நம்மெல்லாம் கல்வி பெற்றிருந்தோம்? எப்போது நம்மெல்லாம் கல்வி பெற முடிந்தது? விட்டார்கள். நமக்கு பள்ளிக்கூடம் தானே படிப்போம். இப்போ சில பேர் சொல்கிறோம், மெக்காலே வர்றதுக்கு முந்தைய ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருந்து வரும் புத்தகம் இருக்குது. மடைய அந்த புத்தகத்தை நாங்களும் படிச்சிருக்கோம். அந்த புத்தகம் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறான், பள்ளிகள் இருந்தது, அதெல்லாம் வீட்டில் நடந்தது, திண்ணையில் நடந்ததுன்னு எழுதியிருக்கான். திண்ணையில் நடந்து கூட பாடங்கள் என்னன்னா ராமாயணத்தை சொல்லி கொடுத்துருக்குறான், ஜோசியம் சொல்லி கொடுத்துருக்குறான், இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்குறான். அதில் ஒன்றும் கல்வி அறிவியல் எல்லாம் சொல்லி கொடுக்கலவன். இவன் சொல்கிறான் அப்படி தரும்பால் தான் பியூட்டிஃபுல் ட்ரீன்னு ஒரு புத்தகம், அதை எழுதியிருக்கிறார்கள். அதில் பாருங்கள் 1000 செய்தி. ஒரு அளவும் இல்லை. இவன் சும்மா விவாதத்தை சொல்கிற தொலைக்காட்சியில் சொல்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் அது. அதற்கான பட்டியல் அப்படி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற நிலையில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவர்கள் அவன் கட்டிக்கிட்ட லாபத்துக்கு அரசு கட்டுவது. கலைஞர் சொன்னார், எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கும்னார். ஆனால் கெடுவாய்ப்பாக நம்ம இல்லை. அதுக்கு பின்னால் வேறு ஆட்சி வந்தது, அது போய்விட்டது. ஆனால் ஒருவேளை அவர் ஆட்சி ஆளுனா எல்லா பக்கமும் மருத்துவக் கல்லூரி இருந்திருக்கும் ஒவ்வொன்றிலையும். அதை செய்வதற்கான எண்ணம் எதற்காக வந்ததுன்னா, நம்ம ஆட்களை, தோழர் சொன்னார்ல, நம்முடைய மாணவரணி தோழர் சொன்னார், 100க்கு 4 பேர் இருக்கோம் மருத்துவர்கள் சொன்னார். ஒரு அறிவாளி ஒரு விவாதத்தில் சொல்லுது, இங்கே அவ்வளோ நோயாளிங்க இருக்காங்கன்னு. நோயாளிங்க இருந்தால் அதுக்கப்புறம் தான் மருத்துவம் படிப்பான் போல் இருக்கு. முதல்ல மருத்துவம் படிக்க மாட்டான். தலைவர் புத்தி தானே அவங்களுக்கு வரும். இப்படிப்பட்ட இழிவான பேச்சால், வள்ளுவர் படித்தாரா, அதை படித்தாரா, உங்கள் தாத்தா படித்தானாண்டா அதை சொல்கிறா அப்படின்னா அதை சொல்ல மாட்டான். வள்ளுவர் படிச்சுட்டாருங்கிறான். ஏன் படிக்க முடியவில்லை என்பது தான். எனவே தோழர்களே, இந்த சாதனைகளை செய்து கொண்டிருந்த ஊழல், அதாவது ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்லணும். கலைஞர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதிமுக 75ல் 74 அல்லது 75 தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டவர்களே என்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அவன் யாராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவனை மேலே நீதிமன்ற விசாரணை நடத்தலாம். எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாலாம் விட முடியாது. எம்எல்ஏவாக அமைச்சு யாருக்கு வேணால் கொண்டு வந்தார். அதை ரத்து செய்து யார் தெரியுங்களா? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரு சட்ட அமைச்சர் நாராயணசாமி முதலியார் ஒருத்தர் இருந்தார். அவரை வச்சு இன்னொரு தீர்மானம் தான் ரத்து பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதி யார், அவனை போய் விசாரிக்கலாமா நீதிமன்றம்? ஏன் நீ பயப்படுற? அச்சம் இருந்தால் கலைஞர் கொண்டு வந்திருப்பாரா? ஆனால் இந்த சட்டம் நமக்கு பாதகமாக இருக்கும் என்று கருதி ரத்து செய்தவர் தூய்மையானவர். வாடா நீ விசாரிச்சுங்க நீதிமன்றம் வேண்டான்னு சொல்கிறவர் ஊழல்வாதியாக இப்போது காட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நினைவூட்டி, கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த புகழ் வணக்கங்களை சொல்லி, நாம் பேசுவது என்பது கலைஞருடைய நூற்றாண்டை வைத்து கொண்டாவது கலைஞரை பற்றி, திராவிடர் இயக்கத்தை பற்றி, திராவிட இயக்கத்தின் தொடர் பணிகளை பற்றி, அதனுடைய இலக்குகளை பற்றி, அதை தொடர்ந்து நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைகளை பற்றி நாம் விவாதிப்போம். அதனால் நம் உழைக்கும் மக்கள் பலன் பெறட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.